குட் ஈவினிங் பிள்ளைகள் எல்லாருக்கும். கதைக்கிற விளங்குதா? கதைக்கிற விளங்குதான்னு சொல்லுங்க. ஓ சார். ரைட். ஓகே. சரி சரி சரி. அப்ப நாங்க இடவிளக்கப்படம் ரைட் இடவிளக்கப்படம் பகுதியான் நாங்க இன்றைக்கு செய்யறேன்னு நான் சொல்லி உங்களுக்கு நான் ஏற்கனவே குரூப்ல போட்டிருந்தேன். நான் சேனல்லையும் குரூப்லையும் என்ன விஷயம்னு சொன்னால் இடவிளக்கப்படம் என்ன நீங்க எல்லாம் இந்த முறை எக்ஸாம் செய்ய போற ஆக்கள் சரியா? அப்ப நல்ல முறையில எக்ஸாம் செய்யணும். அதுல கூட தாக்கம் செலுத்துறேன். இடவிளக்கப்பட கேள்விக்கு வந்து 20 மார்க்ஸ் வந்து வரும் சரியா? இடவிளக்கப்பட கேள்விக்கு வந்த விதத்துல நாங்க இந்த பகுதி வந்து பிள்ளைகள் இதுக்கு முதல் செஞ்ச செமினார்ல வந்திருந்தீங்கன்னு சொன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முதல் செஞ்ச செமினார்ல வந்து நான் இந்த பகுதி ஃபுல்லா செஞ்சு நான் சரியா ஒரு 5 நாள் செமினார் போட்டு செஞ்சு முடிச்சினான் சரியா? அப்ப ஏற்கனவே செஞ்சது. ஸோ வந்து அப்ப அதுல ரெக்கார்டிங்ஸ் அதுகள் ஒண்ணும் இல்லை அப்ப இப்ப அதால வந்து நீங்க இப்ப கன பேர் திருப்ப என்னட்ட கேட்டதால மெசேஜ் பண்ணி கேட்டுக்கொண்டு இருந்த நீங்கள் இந்த பழைய டெவலப்படத்துல செமினார் ரெக்கார்டிங்கை தாங்க சார் அப்படின்னு சொல்லி. அப்ப என்னட்ட அந்த ரெக்கார்டிங் இல்லை. அப்ப வந்து அதால வந்து தந்துக்க இல்லாம போயிட்டு சரிதானே? அப்ப அதால நாம் வந்து திருப்ப திருப்ப வந்து ஒரு நாள் போட்டு இந்த பாஸ் பேப்பரை பார்த்து கொண்டு அதுல வர விஷயங்களை அப்படி விளங்கப்படுத்தினா உங்களுக்கு தெளிவாகும்ன்றதுக்காக அதை வந்து நான் பிளான் பண்ணது. சரி அப்ப அந்த விதத்துல இன்றைக்கு நான் அதை உங்களுக்கு முழுமையா வந்து இன்றைக்கே செஞ்சு முடிப்போம்னு பிளான்ல துவங்கி இருக்கிறேன். பார்ப்போம் சரிதானே? எந்த அளவுக்கு வரைக்கும் இன்றைக்கு எங்களால பார்க்க எழுதுன்னு பார்த்து போட்டு மிஞ்சி இருந்துச்சுன்னு சொன்னா இன்னொரு நாளைக்கு நாங்க போட்டு முடிப்போம் சரிதானே? அப்படி வந்து செய்யறேன்னு சொல்லித்தான் பிளான் பண்ணி இதை வந்து நான் செய்ய வழிகிட்டேன். நான் மற்றபடி ஏற்கனவே இந்த பகுதி வந்து கன நாளைக்கு முன்னுக்கே நான் செஞ்சிட்டேன் சரிதானே? ஒரு மாசத்துக்கு முன்னு 1.5 மாசத்துக்கு முன்னுக்கே செஞ்சது இந்த பகுதி. 2 மாசத்துக்கு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன். வந்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அநேகமா வந்தாக்கள் இதுக்கு வந்திருப்பீங்களோ இல்லையோ தெரியல. ஏன்னு சொன்னா கணக்க பிள்ளைகள் வந்து போன செமினார்ல வந்து படிச்சுட்டாங்க. 100 பிள்ளைகள் கிட்ட வந்தவங்க சரிதானே? அப்ப அதால அவங்க ஏற்கனவே படிச்சாக்கள் வந்து இதுல ஒரு சில பேர் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிதானே? அப்ப இடவிளக்கப்படம் ரைட். அப்ப இந்த இடவிளக்கப்படத்துல பிள்ளைகள் உங்களுக்கு வந்து நான் இந்த நீ எல்லா டைம் அது பாஸ் பேப்பர்ல தட்டி கொண்டு இருப்பீங்க கஷ்டப்பட்டுன்ட்டு உங்களுக்கு ஒரு 3 பேப்பரை வந்து நான் எனக்கு டைம் இருக்கு இல்ல திடீரென்று முடிவெடுத்தது. முந்தின நாள் 2-3 பேர் எடுத்து வேகமா செய்ய சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 பிள்ளைகள் வந்து எடுத்து கேட்டு கொண்டு இருந்தவங்க சார் லேட் ஆகி கொண்டிருக்கு குயிக்காக கொஞ்சம் செஞ்சு விட சொல்லி. அப்ப அதால நான் வந்து எனக்கு வந்து சரியான முறையில உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வழங்குறதுக்கு எனக்கு நேரம் காணாம போயிட்டு சரி. அதால வந்து நான் அந்த ஒரு 3 பேப்பர் தான் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு சரிதானே? இன்றைக்கு உடனே அவசர அவசரமா தான் அந்த 3 பேப்பர் வந்து செஞ்சு தந்தேன். உங்களுக்கு இதுல பிடிஎஃபா போட்டிருப்பேன் தெரிஞ்சிருக்கும். லேட்டா தான் போட்டேன். இன்றைக்கு பகல் தான் செஞ்சது சரிதானே? அப்ப எனக்கு டைமுக்கே வந்து எனக்கு கொஞ்சம் டைம் விட்டுருந்தா அவசரப்படுத்தாம விட்டுருந்தா நான் வந்து உங்களுக்கு ஆறுதலா ஒரு 5-6 பேப்பரை வடிவா எடுத்து பிடிஎஃப் ஆக்கி போட்டுட்டு வடிவா விளங்கப்படுத்தி இருப்பேன் சரிதானே? பிரச்சனை இல்லை. எல்லா டைம் பாஸ் பேப்பர் இருக்கும் தானே? ஸோ வந்து இதுல நான் போடாத பேப்பரை வந்து நாங்க பார்க்கக்குள்ள பாஸ் பேப்பர் மூலம் உங்கள்ட்ட இருக்கிற பேப்பர்ஸை வந்து பாருங்க சரிதானே? எனக்கு அதை வந்து ரெடி பண்றதுக்கு நேரம் போதுமான அளவுல இல்லை. அதால வந்து அந்த அளவுக்கு ரெடி பண்ணல சரியா? மற்றபடி பாடங்கள் பிரச்சனை இல்லை. நாங்கள் வடிவா வந்து விளங்கி படிக்கலாம் சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த இடவிலக படத்துல நாங்க முதலாவது 2025ஆம் ஆண்டு பேப்பர்ல இருந்து தான் பார்ப்போம் சரியா? கடைசியா நடந்து 2025ஆம் ஆண்டு பேப்பர் தானே பிள்ளைகள்? அப்ப அதுல இருந்து நாங்க பார்க்க வேண்டி இருக்கும். அப்ப இந்த இடவிலகப்பட கேள்வி பிள்ளைகள் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி சரிதானே? இதுல எங்கட பேப்பர் ஒன்றுல பேப்பர் ஒன்றுல எம்சிக்யூக்கு பிறகு வாரது வந்து இந்த இடவிலக்கப்பட கேள்வி சரிதானே? இடவிலக்கப்பட கேள்வி வரும். அப்ப உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இடவிலக படம் ஒன்றை தந்திருப்பாங்க சரியோ? இப்படி ஒரு இடவிலக்க படம் ஒன்றை தந்திருப்பாங்க. அதை வச்சு கொண்டு தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. 20 மார்க்ஸ் கேள்வி கேட்பாங்க. அப்ப இதுல வந்து அதிகம் வந்து முதல் வார கேள்விகள் சரியா? முதல்ன்னு சொன்னா முதல் காலகட்டங்கள்ல வாரது சரியானே? 2018, 19, 20 அப்படி வந்த கேள்விகள் எல்லாம் அதிகம் வந்து பிள்ளைகள் இந்த விளக்குற சம்பந்தமான கேள்விகளை கேட்டு வாரது. ஏன்னா குறிச்சு போட்டு ஏ இனங்காணுங்க பி இனங்காணுங்க ஏ தொடக்கம் டி என்னது அப்படின்னு கேட்கறது வந்து குறைவு முதல் சரிதானே? அப்ப கேட்கறது தான் குறைவாக காணப்பட்டது. ஆனா இப்ப வந்து பிள்ளைகள் அதிகம் வந்து இந்த உங்களை வந்து இனங்காண்ற கேள்விகளை தான் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க கேட்கிறாங்க சரியா? அதிகம் வந்து இனங்காண்ற கேள்விகளை வந்து கேட்கிறாங்க. என்ன சொன்னா நீங்க வந்து அந்த
மெப்பை வந்து பார்த்து குறியீடுகளை வந்து படிச்சுக்கிறீங்களான்னு பாக்குறதுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல அதிகம் வந்து என்ன செய்யறாங்க, அதிகம் வந்து குறியீடுகளை இனங்காண்ற கேள்வியை கேட்கறாங்க. ஏபிசிடின்னு போட்டுட்டு ஏன்னா ஏபிசிடின்னு போட்டு கேட்கறாங்க. அது மாதிரி குத்து விச்சாய்வு புள்ளி விச்சாய்வாதிகள் ஏன்னா ஏனைய ஏனைய விடயங்களை வந்து கேட்கறாங்க. அப்படி அப்ப இதுல இனி இப்ப வந்து அநேகமா உங்களுக்கு ஒரு 2 கேள்வி தான் விளக்குற கேள்வி வரும் நினைக்கிறேன். சரிதானே? அப்படிதான் வந்து கொண்டு இருக்கு இப்ப ரீசெண்டா வர பேப்பர்கள்ல. சரியா? நாங்க பேப்பர்ஸ் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம் தானே. அப்ப வந்து எனக்கு அதுல அந்த விதத்துல நான் பார்க்கக்குள்ள அதை விட கொஞ்சம் சேர்மாரோட கதைச்ச இடத்துல என்ன சக சேர்மாரோட கதைச்ச இடத்துல அப்படித்தான் இப்ப ரீசெண்டா வந்து எடுக்கிற அந்த பேப்பர் மெதட் வந்து அதிகம் வந்து உங்களை குறிக்கிறாரு என்று சொல்லி சொல்லி கிடையாது. அப்ப அந்த அதே போல நீங்க அந்த குறியீடுகள் பிள்ளைகள் நல்ல தெளிவா இருக்கணும் பிள்ளைகள் குறியீடுகள்ல. சரிதானே? குறியீடுகள்ல நல்ல தெளிவா இருக்கணும். இந்த குறியீடுகளை வந்து விளங்கி படிச்சு வச்சு கொள்ளணும். ஏன் குறியீடுகள் தெரிஞ்சிருந்தா தான் அதிகமான மார்க்ஸ் எடுக்கலாம். ஏன்னா அதை விட இந்த குறியீடுகளை வச்சுதான் விளக்குற கேள்வியும் கேட்பாங்க. சரியா? அப்ப குறியீடை நீங்க ஒரு பயிற்சிக நடவடிக்கையை இது என்ன பயிற்சிகை என்ற அடையாளம் காண தெரியலன்னு சொன்னா கேட்கிற கேள்விக்கு உங்களால உரிய விட வழங்க இயலாது. சரிதானே? உரிய விட வழங்க இயலாது. நீங்க 11ஆம் ஆண்டு புத்தகத்துல பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், இந்த குறியீடு அவலத்தையும் இதை எப்படி ஒரு ஒற்றையில வந்து அடிச்சிருக்காங்க. சரியா? ஒரு ஒற்றையில வந்து பிரிண்ட் பண்ணி இருக்கு. ரைட்? அப்ப இது வந்து நான் ஏற்கனவே ஒரு குரூப்ல போட நான் போன செமினார் செய்யக்குள்ள. சரிதானே? அப்ப அப்பைக்குள்ள வந்து அதை நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். அப்ப திருப்ப வந்தாங்களுக்கு அது கிடைச்சிருக்குமோ இல்லையோ தெரியல. ஆனா வந்து அது உங்களுக்கு எல்லாருக்கும் 11ஆம் ஆண்டு புத்தகத்துல பின்னுக்கு எடுத்துக்கலாம். இல்லாட்டி கஷ்டம்னு சொன்னா நீங்கள் குயிக்கா கூகுள்ல இன்டர்நெட்ல கிடக்குது இந்த 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு புத்தகங்கள் டவுன்லோட் பண்ணலாம். சரியா? டெக்ஸ்ட் புக் டவுன்லோட் பண்ணி அதுல நீங்க கடைசி பேஜுக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா கடைசின்னு சொன்னா கடைசியில பின் பக்கத்துல 2-3 பேஜை தட்டி பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். அதுல வந்து இந்த இதுகள் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு இந்த விடயங்கள். சரிதானே பிள்ளைகள்? அப்ப அதுல வந்து பார்த்து இந்த குறியீடுகளை தெளிவா படிச்சு கொள்ளுங்க. சரியோ? குறியீடுகளை தெளிவா படிச்சு கொள்ளுங்க. இல்லாட்டி நான் அன்றைக்கு முடிஞ்ச பிறகு போட்டு விடுறேன் அந்த குறியீடுகள். சரிதானே? அப்ப இப்ப உங்களுக்கு அவ்வளவு குறியீடுகளையும் பிள்ளைகள் நான் இதுல எழுதி காட்டி என்ன இதுதான் இதுதான் இதுன்னு சொல்லி 12ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு ஜியோகிராபி 1வது பாடத்துல இருந்து ஆரம்பிக்கிற பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி தந்து ஒன்று இருக்கலாம். இப்படி சொல்லி தந்தா வந்து உங்களுக்கு பேப்பர் பார்த்து பேப்பரை பற்றி நாம கதைக்கிறதுக்குரிய நேரம் வந்து காணாம போயிடும். சரியா? நீங்க இப்ப இவ்வளவு காலம் படிச்சுக்கிறீங்க என்ன இப்ப இவ்வளவு காலம் படிச்சுக்கிறீங்க, 12ஆம் ஆண்டு படிச்சு 13ஆம் ஆண்டு இப்ப எக்ஸாம் எழுதுற கட்டத்துக்கு வந்துட்டீங்க. அப்ப நீங்க ஒரு கொஞ்சம் விஷயம்னாலும் இதுக்குள்ள தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நானும் இப்ப உங்களுக்கு பேப்பர்ல வாரதுல எப்படி எப்படி விடைய வந்து எழுதுறது முறைப்படி என்ற விஷயம் சொல்லி தருவன். அப்ப அதை பின்பற்றி நீங்க ஃபைனல் எக்ஸாம நல்ல முறையில செய்யக்கூடியதா இருக்கு. சரிதானே? மற்றபடி குறியீடுகளை நீங்க படிச்சு கொள்ளுங்க. இதுல வார குறியீடுகள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சரிதானே? வார குறியீடுகள் அதோட தொடர்பான குறியீடுகள் நாங்க பார்ப்போம் இதுல என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி. 1 கிலோமீட்டர் ரைட்? உண்மையான ஒரு கிலோமீட்டர்ல இருக்கிற வீதிய பிள்ளைகள் 2 சென்டிமீட்டர்னு சொல்லி நாங்க படத்துல காட்டுவோம். சரியானே? ரைட்? வடிவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. உண்மையான நிலத்துல 1 கிலோமீட்டர் காட்டப்படுற வீதியை நாங்க 2 சென்டிமீட்டர் காட்டுவோம். சரிதானே? 2 சென்டிமீட்டர் காட்டுவோம். கிலோமீட்டர் உண்மையான நீளம் புவியினுடைய மேற்பரப்புல உண்மையான நீளம் என்ன நீளம் இருக்குதோ அதை வந்து டபுளா மாத்தி அதை நாங்க சென்டிமீட்டர்ல கொடுப்போம். இப்படித்தான் வந்து பிள்ளைகள் இந்த அளவு திட்டம் வந்து இங்க குறிப்பிடப்படுது. இதை வச்சுக்கொண்டு ஒரு சில கேள்விகள் பிள்ளைகள் கேட்கலாம். எம்சிக்யூல கேட்கலாம். அல்லது என்ன எங்கட இந்த எம்சிக்யூ கேள்விகள்ல தந்துட்டு 4 விட போட்ட 5 விட எங்களுக்கு 5 விட போட்டு கேட்கப்படலாம். சரி, அப்படி கேட்கப்படையில நாங்க இந்த முறைகளை வந்து அடிப்படையாக கொண்டு நாங்க இந்த சரியான விடையா கண்டுபிடிச்சு நாங்க கோடு போட்டு கொடுப்போம் எம்சிக்யூல. ரைட்? அதை விட நாங்க பார்த்தோம்னு சொன்னா ரைட், இந்த பேப்பர்ல நாங்க பார்த்து கொண்டு போய்க்க பிள்ளைகள் வரும் கேள்வி வரும். நாங்க வந்து ஒரு உதாரணமா 1க்கு 50,000 ஒரு படத்தை ரைட் உங்களை ஒரு இடவிளக்க படத்தை தந்து போட்டு பிள்ளைகள் ஒரு இடவிளக்க படத்தை தந்து போட்டு அதுக்குள்ள இந்த ஒரு சின்ன பொக்ஸ் ஒன்று போட்டுட்டு ரைட் அதுக்கு என்ன பேர் போடலாம், ஒரு ஜே என்று சொல்லி ஒரு பேரை போட்டுட்டு தரப்பட்ட அந்த ஜே என்ற இந்த நாட்பக்கல இந்த ஜே என தரப்பட்டிருக்கின்ற இந்த நாட்பக்கல என்ன சொல்லி கேட்கலாம், இந்த நாட்பக்கல 1க்கு 25,000க்கு மாத்தி கேட்கலாம். சரியா? 1க்கு இவரை வந்து கன்வெர்ட் பண்ணி கேட்கலாம். இவர் வந்து இப்ப ஆல்ரெடி வந்து இவர் 1க்கு 50,000 இருப்பேன். சரியான 1க்கு 50,000 இருப்பேன் உங்களுக்கு தாரப்படம். அப்ப இவர் 1க்கு 50,000 அளவு திட்டத்துல இருப்பேன். அப்ப இவர் என்ன சொல்லி கேட்கலாம், 1க்கு 25,000 தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். 1க்கு 25,000 எங்களை வரைய சொல்லலாம். பேப்பர்ல எக்ஸாம் பேப்பர்ல வரைய சொல்லலாம். அல்லது 1க்கு இதை 2ஆ பிரிச்சா 12,500 1க்கு 12,500 வரைய சொல்லி கேட்கலாம். இப்படியான கேள்விகள் பிள்ளைகள் உங்களுக்கு கேட்கப்படும். சரியான? இப்ப இதுகள் எல்லாம் உங்களுக்கு இந்த பாஸ் பேப்பர்ல இருக்குது. நாங்க பாஸ் பேப்பர் பார்த்து கொண்டு போய்க்குள்ள ஒன்றா அப்பைக்குள்ள வரைக்குள்ள கேள்வியோட பார்த்து கொண்டு போய்க்க உங்களுக்கு ஈஸியா வந்து விளாங்க. சரியான? ஈஸியா
விளங்கும். பாஸ் பேப்பரோட பாத்துக்கொண்டு போய்க்குள்ள. இப்ப 2025ஆம் ஆண்டு கேள்வி எடுங்க பிள்ளைகள். கைகள்ல பேப்பர் இல்லாத ஆட்கள் வந்து உங்களோட போன்லயே நீங்க வந்து நான் அனுப்பின பிடிஎஃப் ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா முதலாவது பேப்பர் வந்து 2025ஆம் ஆண்டு, அதாவது கடைசியா நடந்த பேப்பர்ல இருக்கிற கேள்வி அதுல இருக்கு, விளக்கமா இருக்குது. நான் அப்படியே ஃபுல்லா டைப் பண்ணி போட்டிருக்கிறேன். இடவிளக்க படமும் போட்டிருக்கிறேன். கிளியரான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1க்கு 50,000 போட்ட அந்த எங்கட 2025ஆம் ஆண்டு படம் சரியா கிளியரா இருக்கும். அதை பாருங்க ஒருக்கா. சரியா, அதை பாருங்க. இல்லாட்டியே ஒரு பிரச்சனை இல்லை. உங்களோட கைகள்ல இருக்கிற பாஸ் பேப்பர் புத்தகத்தை எடுத்து பாருங்க. சரியா, ரைட். அப்ப நாங்க முதலாவது கேள்விக்கு போவோம். ரைட் பிள்ளைகள், முதலாவது கேள்வியை பார்ப்போம். அப்ப முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, படப்பகுதியில் ஏயினால் குறித்து காட்டப்பட்டுள்ள இடத்தின் நிலவுருவத்தினை பெயரிடுக. சரி, அப்ப ஏயினால் குறித்து காட்டப்பட்டுள்ள இடத்தின் நிலவுருவத்தினை பெயரிடுக. ரைட், ஆராய்ச்சி ஒரு ஆள் சொல்லுங்க. அப்ப மைக் எல்லாரும் ஆறு வேண்டாலும் ஓன் பண்ணலாம். ஆப்ஷன் ஓபன் பண்ணி தான் விட்டுருக்கு. விடையே சொல்லுங்க அப்பம் டக்குண்டு. என்ன நேரம் எடுக்க கூடாது, டக்குன்னு சொல்லிடணும். தெரியாத ஒருத்தர் இருக்கும். அப்ப மெசேஜ் போடுறீங்களோ? யாருக்காச்சும் தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாதா? இல்ல இருக்கிறா 38 பேருக்கும் தெரியாதா? அவளே விளங்கல சார். எந்த இயர்ல? என்னப்போ எந்த இயர்னு கேட்டது. 2025ஆம் ஆண்டு பேப்பர், கடைசியா நடந்த எக்ஸாம் பேப்பரா? பேப்பர் இல்லையாடா? ஆல்ரெடி நான் அனுப்பினேனே, ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டிருக்கிறேனே குரூப்ல. எடுத்துட்டீங்களா குயிக்கா? சரியோ? ரைட் பிள்ளைகள் பாருங்க, நீங்க வடிவ ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். சரியா, இந்த தரப்பட்டுக்கிறது வந்து விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் சமயோர கோடு போகுது. சரியானே, சமயோர கோடு போகுது. சரியா, இப்படி வந்து சொல்லுங்க. விளங்கலே நீங்க சொல்ற விஷயம் மெதுவா கேக்குது. ஒற்றையடி பாதை. நீங்க எந்த பேப்பர் பாக்குறீங்க? எந்த பேப்பர் பாக்குறீங்க நீங்க? 2025 தான் சார். 2025ல முதலாவது கேள்வி. ஏன்ற ஒரு அடை பிராய்ட் இந்த பாருங்க, இப்படி இந்த ஏ என்ற எழுத்தால காட்டப்பட்டிருக்கிற பகுதி என்னன்னு கேட்டிருக்கு. சரியா, கணவாய். கணவாய் யார் சொன்னது? கணவாய் கணவாய் யாரு சொன்னது? சொன்னா பயப்படாங்கடா. கணவாய் சரியா? அதுக்குதான் கேட்டனா. ரைட் பிள்ளை பாருங்க. ரைட், அவதானிச்சு கொடுங்க. சரியா, 2 மலை குன்று இருக்கு. சரியா, 2 மலை உச்சிகள் இருக்கு. 2 மலை உச்சிகளுக்கு இடைப்பட்ட பகுதி என்னது பிள்ளைகள்? கணவாய். சரியா, 2 மலை உச்சிகளுக்கு இடைப்பட்ட பகுதி என்னது? கணவாய். அப்ப இதை குறிச்சு கேட்டிருந்தா, விடத்தை குறிச்சு கேட்கிறாங்க, அல்லது இதையும் இணைச்சு போட்டு என்ன கேட்கலாம். சரியா, அல்ல இந்த நடுப்பகுதியை கேட்கலாம். எப்படி கேட்டாலும் என்னது? இது வந்து கணவாய். ஏன்? இது வந்து 2 மலை உச்சிகளுக்கு இடைப்பட்ட பகுதி. இது மலை தொடராக இருந்தா அது வராது. சரி, மலை தொடரா இருந்தா வராது. ஆனா இது வந்து 2 உச்சிகளுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து கணவாய் என்று நாங்க சொல்லுவோம். சரி, அப்ப இந்த ஏ முதலாவது கேள்வியில இருந்து ஏன்ற எழுத்தினால குறிச்சு காட்டப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அதை நீங்க வடிவா பாருங்க பிள்ளைகள். சரியா, வடிவா பாருங்க அந்த படத்துல.
சரியா? படங்கள் ஒரு சில படங்கள் பிள்ளைகள் கிளியர் இருக்கிற இல்ல, அதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது இந்த படங்களை வந்து இனங்காண்றதுக்கு. சரியானே? நாம் போட்ட படத்துல கூட உன்னிப்பா பார்த்தா தான் பிள்ளைகள் தெரியும். சரியா? உன்னிப்பா பார்த்தா தான் தெரியும் பிள்ளைகள். சரியா? அப்ப ரெண்டு மலை குன்று இருக்கு அதுல. சரியா? ரெண்டு மலை உச்சிகள் இருக்குது. அதுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் கேட்டுக்கிறாங்க பாருங்க. அதுல டொட் டொட் கோடு போட்டு காட்டியிருக்கு. சரியா? ஏன் இப்படி டொட் டொட் கோடு போட்டு காட்டியிருக்கு. அப்புறம் அதைத்தான் அம்புக்குறியால குறிச்சு காட்டியிருக்கு. குறிச்சு ஏண்டு போட்டு வட்டம் போட்டிருக்கு பிள்ளைகள். விளங்குதா பிள்ளைகள்? இப்ப சொல்ற விளங்குதா? நான் சொன்ன பிறகு இப்ப விளங்குதா விஷயம்? சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இதைத்தான் பிள்ளைகள் கணவா என்று சொல்றது. சரிதானே? இத கணவா என்று சொல்றது. இதே நேரம் பிள்ளைகள் ஒரு சில மலை ரெண்டு உச்சிகள் இருக்கக்குள்ள, சரியா? இப்ப பாருங்க, ரெண்டு உச்சிகள் காணப்படுது. சரியா? ரெண்டு உச்சி காணப்படுது. இப்படியும் சில கேள்வி வந்திருக்கு சில பேப்பர்ல. சரியா? நான் இப்ப சொல்ல போற கேள்வி மாதிரி. ரைட். இப்படி ரெண்டு மலை உச்சி காணப்படுது. சரியானே? இங்க வேற வேற மலை தொடர்கள் போகுதுன்னு வைங்க. ரைட். ஆனா இந்த நடுப்பகுதி இருக்குதானே, இந்த கணவாய்ன்னு நாங்க அப்போ சொன்ன பகுதி, இந்த கணவாய்ன்னு சொன்ன இந்த பகுதி ஊடாக, இந்த நடு ரெண்டு மலைக்கும் இடைப்பட்ட பகுதி ஊடாக இப்படி போகுது ஒரு நீல கலர் கோடு. அப்ப இது என்னது இந்த நீல கலர் கோடு? நீரிடை கணவாயா சார்? என்ன கணவாய்? நீரிடை கணவாயா? ஆஹ் அப்படி இல்ல. பள்ளத்தாக்கு வருமா சார்? பள்ளத்தாக்கா சார்? பள்ளத்தாக்கு. வெரி குட். யாரு சொன்னது? பேர் என்ன போ? ஆரடா விட சொன்னது பள்ளத்தாக்குண்டு. நான் தான். சரி. ரைட். பள்ளத்தாக்கு ஏன் பிள்ளையர் பள்ளத்தாக்கு? இதனூடாக நீர் போச்சுன்னு சொன்னா பிள்ளையர் அது பள்ளத்தாக்கு. சரியான? நீர் போச்சுன்னு சொன்னா அது பள்ளத்தாக்கு. நீர் போகுதுன்னு சொன்னா அது பள்ளத்தாக்கு கூடாக தான் போகும். நீர் போகுதுன்னு சொன்னா அது பள்ளத்தாக்கு கூடாக போகும். அப்ப அது பள்ளத்தாக்கு. இங்க ஆனா உங்களுக்கு தரப்பட்ட படத்துல எப்படி பிள்ளையர் குறிச்சு காட்டப்பட்டிருக்கு? உங்களுக்கு தரப்பட்ட படத்துல எப்படி பிள்ளையர் குறிச்சு காட்டப்பட்டிருக்குது? கோடு கோடு போட்டு, சரியா? கோடு கோடு போட்டுறான் என்னத்துக்காக? அந்த நடுப்பகுதியை காட்டுறதுக்காக. சரி, அந்த கோடு தொடர்ந்து அப்படி போய்கொண்டிருக்கா படத்துல? இல்ல. இந்த இந்த பகுதி முடிய நிக்குது, ஸ்டொப் ஆகுது. அப்ப இதுக்குதான் போட்டுக்கிறான். புறம் அம்புக்குறி போட்டிருக்கிறான் அந்த குறிச்ச கோடுக்கு. சரியா? அந்த குறிச்ச கோட்டுக்கு அம்புக்குறி போட்டிருக்கிறான். அப்ப என்னது? இது வந்து அவன் இந்த கணவாயத்தான் காட்டுறான். சரியா? கணவாயத்தான் காட்டுறான். இதை விடாக எந்த ஒரு ஆறுமே போக இல்ல. சரியா? ஆறும் போக இல்ல. பட் ஆறு போச்சுன்னு சொன்னால் என்ன, அது வந்து பள்ளத்தாக்குன்னு நாங்க எடுத்துக்கொள்வோம். இன்னொரு விதத்திலையும் பள்ளத்தாக்கு வரும். இன்னொரு விதத்திலையும் பள்ளத்தாக்கு வரும். சரியா? இன்னொரு விதத்திலையும் பள்ளத்தாக்கு வரும். அதப்படி உயர்நிலத்தை நோக்கி உள்நோக்கி இருந்தா? உயர்நிலத்தை நோக்கி உள்நோக்கி இருந்தா வந்து பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னு சொல்றீங்களோ? உயர்நிலத்துல இருந்து உள்நோக்கி இருந்தா. சரி, நாங்க பாப்போமே. நாங்க பாப்போமே எப்படி வருது, அடுத்த பள்ளத்தாக்கு எப்படி வருதுன்னு சொல்லி. ரைட். நாங்க பார்ப்போம். இதையும் பார்த்து கொண்டு போவோம். அடுத்த பேப்பர்கள்ல இருந்துச்சுன்னு சொன்னா லேசங்களுக்கு அதையும் பார்த்துட்டோம்னு சொன்னா, பள்ளத்தாக்குன்னு சொல்ற விஷயத்த பார்த்துட்டோம்னு சொன்னா. சரியா? ஆனா இந்த குரூப்ல நான் ஏற்கனவே இந்த இது போட்டேன். கன பேர் வந்து திருப்ப அந்த ஏதோ பாஸ் பேப்பரை வந்து போட சொல்றாங்க. அப்ப ஒரு ஆராய்ச்சி ஒரு நாள் அந்த குரூப்ல இருக்கா, திருப்ப இருக்கா, அதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்கடா. ஆராய்ச்சி ஒரு நாள் டக்குன்னு இருக்கா, ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நான் 3 பேப்பர் தான் போட்டேன்னா சரி, அதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க அந்த பிடிஎஃப். சரியா? நான் இங்க அதுல வினக்கடையில அது டக்குன்னு இருக்கா ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நான் இப்பயும் ஒரு குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணி, நான் குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணல, குரூப்ல இருக்கா திருப்ப இருக்கா ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நாளைக்கு கடைசியா இப்ப யாரோ அட் ஆகியிருக்காங்க போல இருக்கு. சரி, நாங்க பார்ப்போம். விஷயத்துக்கு வருவோம். ரைட். விஷயத்துக்கு வரும். சரி பிள்ளை, அப்ப பாருங்க. ரைட். நான் சொல்றது சமோயர கோடு. சரியா? சமோயர கோடு. ரைட்.
பிள்ளைகள் இது சரியா வந்து நீங்க இனம் காணணும். சரிதானே? நம்ம பார்த்தோன்னு போடுற விஷயம் இல்ல. இந்த சமையற கோடுகளை வச்சுக்கொண்டு நாங்க இந்த இதுகளை இனம் காண்றது. சரிதானே? இனம் காண்றது பார்த்தோன்னே நல்ல நல்ல ப்ராக்டிஸ் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். டக்குன்னு பார்த்தோன்னே போடுறது. நிறைய பாஸ் பேப்பர் செஞ்சு பார்த்த பிள்ளைகளுக்கு சரியா, பாஸ் பேப்பர் செஞ்சு பழக்கம் இல்லைன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இதை உடனே இனம் காண்றது கொஞ்சம் இனக்கட்டு யோசிச்சுதான் நீங்க இதை இனம் காண வேண்டி இருக்கும். சரிதானே? இது இந்த விஷயங்களை சரியோ? ரைட். சரி சரியா. அப்ப இந்த இதுல ஏபின்னு இருக்கிற என்ன பிள்ளைகள்? ஏபின்னு இருக்கிற கோடு, ஏபின்னு இருக்கிற கோடு என்னது? சுவடு என்ன? சுவடு சுவடு. சரியா. இந்த ஏபின்னு இருக்கிறது வடிவா கவனிங்க, சுவடு. ஏன் அது சுவடுன்னு நாங்க சொல்றோம்? ஏன் அது சுவடுன்னு சொல்றோம்? இந்த கிளாஸ்ல வடிவா கதைச்சு விடைய சொல்லி முடியும் வரைக்கும் ஒத்துழைப்பு தாங்க. சரியா? ஏன்னு சொன்னா நான் ஏற்கனவே செஞ்சிட்டேன். சோ நீங்க வந்து திருப்ப அதுல வந்து பங்கு பெற்றா வந்தாங்க. சோ வந்து நீங்க கதைச்சாதான் எனக்கு எது விளங்குது எது விளங்கலன்னு தெரியும். சரியா? டக்கு டக்குன்னு விடைகளை சொல்லுங்க. பிள்ளைண்ட ஒரு பிரச்சனையில விளங்கப்படுத்திட்டு போகணும் அடுத்த விஷயத்துக்கு. அப்ப இந்த ஏபின்னு சொல்றது ஏன் சுவடன்னு சொன்னா இங்க வந்து நீர் போகல. சரியா? மலையினுடைய போக்கு வந்து வெளிநோக்கி தள்ளப்பட்டிருக்குது. ஆனா இங்க வந்து நீர் போகல. என்ன இந்த கருப்பு கோடையும் போட்டிருக்குது, குறிச்சு காட்டி இருக்குது. இது என்னன்னு காண்றதுக்கு பிறகு அந்த கருப்பு கோடு போது கருப்பு கோடு என்னன்னு படிக்கலன்னு யோசிக்க வேணாம். இதே போலதான் அப்போதையும் ரெண்டு மலை உச்சி கிடைப்பட்ட பகுதி டொட் டொட் போட்டு காட்டியிருந்தான். பிறகு டொட் டொட் போட்டிருக்கண்டு நடைபாதை என்று யோசிக்க கூடாது. இங்க பாருங்க, வடிவா பாருங்க. சரியா? வடிவா பாருங்க. ரெண்டு மலை உச்சி காணப்படுது, அப்போது பார்த்த விஷயம். சரியா? ரெண்டு மலை உச்சி காணப்படுது. இடையிடைய டொட் டொட் அவன் போட்டு நேரா போட்டுட்டு இதோட ஸ்டொப் பண்ணிட்டான், இங்க இதோட ஸ்டொப் பண்ணிட்டான். இதே நடைபாதைண்டா அப்படி இருக்கும். இது வளைஞ்சு அப்படியே அந்த படப்பிரதேசம் முழுக்க போகும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு நோக்கி. ஏன்னா ஒரு வீதி போகுதுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அப்படியே போய்கொண்டிருக்கும். அதுக்கு முடிவு இருக்கா தானே? சின்ன சின்ன முட்டு சந்தியில் தான் முடியும். பெரிய வீதிகள் என்ன செய்யும்? போய்கொண்டே இருக்கும். அப்ப நடைபாதை என்ன செய்யணும்? இதோட இடத்துல இருந்து இது மட்டும் நடைபாதை ஒன்று வருமா? வராது. சரியா? அப்ப இது வந்து போட்டு காட்டுகிறது இந்த பிரதேசத்தை இனங்காண்றதுக்கு. அதுக்காக நடைபாதை என்று சொல்லக்கூடாது. ஆனா நடைபாதையும் அதே போலதான் வரும். கருப்பு கலர் நிறத்துல டொட் டொட் கோடு வரும். ரைட். ஆனா வந்து அது என்னது இல்ல, இது வந்து நடைபாதை இல்ல. இதே அந்த கோடு தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கும், அது நடைபாதையா இருக்கு. ஆனால் நீங்க இன்னொரு விஷயத்த அதுல கவனிச்சிருக்கணும். என்னது? இந்த டொட் போட்டதை தான் அவன் அம்புக்குறியில போட்டு ஏ என்று போட்டுட்டு கேட்டிருக்கான். சரியா? அப்ப அதை வடிவா அவதானிச்சிருக்கணும். பார்த்த உடனே டொட் கோடு போகுதுன்ற உடனே அது வந்து என்னன்னு யோசிக்க கூடாது. அதை வந்து நடைபாதைன்னு நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. சரியான? இப்ப விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இனிப்புல விடக்கூடாது. ரைட். அப்ப நாங்க இந்த பள்ளத்தாக்கு விஷயத்துக்கு வரும் பிள்ளைகள். சரியா? பள்ளத்தாக்கு விஷயத்துக்கு வரும். என்ன நடக்குது பாவம். பள்ளத்தாக்கு. அப்ப இந்த இந்த நீல கலர்ல இங்க வந்து ஒரு வீதி, சாரி, ஆறண்டு போகுது. ஆறண்டு போகுது. அது வந்து இந்த இந்த இதனூடாக போகுது. இந்த மலையினுடைய போக்கு இப்படி காணப்படுது. பார்க்க உங்களுக்கு தெரியும். வடிவா கீறி இருக்கிறேன்னு பார்க்க தெரியும். இது நீல கலர்ல தான் இந்த கோடு போகுது. உங்களுக்கு வீடியோல கருப்பா தெரியுதா இல்லையோ தெரியல. நீல கலர்லாம் நான் சொல்லியிருக்கேன். அப்ப இது என்னது? சார் இது எந்த இயர் பேப்பர்? 2025. ரைட். அப்ப இது என்னது? பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு. வெரி குட். பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு. இப்ப விளங்கிட்டா பள்ளத்தாக்கு எப்படி எப்படி வருதுன்னு சொல்லி? நீர் போகணும், பள்ளத்தாக்கு இருக்குன்னு சொன்னா. ரைட். நீர் போக இல்ல, ஆனா இதனுடைய போக்கு வந்து இப்படி காணப்படுது என்று சொன்னால் அது வந்து என்னது? அது வந்து சுவடன்னு நாங்க சொல்லுவோம். சரியா? சுவடன்னு சொல்லுவோம். ரைட். அதே நேரம் பிள்ளைகள் இந்த மலையினுடைய இந்த சாய்வு பிரதேசம், இந்த சமவெளி காணப்படுகிற இந்த பிரதேசம், இந்த பிரதேசத்துல சரியா இப்படி இப்படி பிரவுன் கலர்ல இப்படி இப்படி காணப்படும். சரியா? ஆங்காங்கே காணப்படும். அப்படி காணப்பட்டுச்சுன்னா பிள்ளைகள் கபிலன்றத்துல காணப்படும். அப்படி காணப்பட்டுச்சுன்னு சொன்னா அது வந்து என்னது? வெளியரம்பு பாறைன்னு சொல்லுவோம். சரியா? வெளியரம்பு பாறைன்னு நாங்க சொல்லுவோம். சரியா? அது வரைக்கும் நாங்க பார்ப்போம். பேப்பர்ல வந்திருந்தா காட்டுவேன் உங்களுக்கு. பேப்பர்லயே காட்டுவேன். சரிதானே? இடவிலக படத்துல காட்டுவேன் உங்களுக்கு. ரைட். அப்ப இந்த பள்ளத்தாக்கு சரி உங்களுக்கு
இந்த விஷயங்கள் சரி ரைட். அப்ப அடுத்த கேள்வி நாங்க பார்ப்போம், அடுத்து என்ன கேள்வி இருக்குன்னு சொல்லி. சரி, அடுத்த கேள்வி பிள்ளைகள், வடப்பகுதியில் தென்மேற்கு எல்லைக்கும் வடக்கு எல்லைக்கும் இடையில் விரிவடைந்து காணப்படுகின்ற பிரதான வீதியின் A4, சரியா? பிரதான வீதின்னு சொன்னா A4 நான் தந்திருக்கான், ஏ தரத்திலான வீதி. அந்த நீளத்தை வந்து கிலோமீட்டர்ல கணிப்பிடட்டான், சரியா? நீளத்தை வந்து கிலோமீட்டர்ல கணிப்பிடட்டான், சரியோ? அப்ப கிலோமீட்டர்ல கணிப்பிடணும்னு சொன்னா பிள்ளைகள், கிலோமீட்டர்ல கணிப்பிட வேண்டும்னு சொன்னா எங்கட அளவு திட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் தானே? இப்ப அப்போ சொல்லியிருப்பேன், அளவு திட்டம் ஒன்றுக்கு 50,000 படத்துல 2 சென்டிமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர், சரியா? 2 சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர், சரியா? 2 சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர். அப்ப படத்துல தரப்பட்டிருக்கிற அந்த ஏத்தரத்திலான வீதிய சிவப்பு கலர்ல போகும் அந்த கோடு. அந்த கோட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல வட்டம் போட்டு வட்டம் போட்டு A4 போட்டிருக்கும், சின்னனா, சரியா? சின்னனா போட்டிருக்கும். அப்ப அந்த வீதியில நீளத்தை கேக்குறாங்க, என்னத்துல கேக்குறாங்க? கிலோமீட்டர்ல கேக்குறாங்க, சரியா? கிலோமீட்டர்ல கேக்குறாங்க. அப்ப அந்த வீதியை நீங்க அளந்து என்ன செய்யணும்? ஒரு நூலை வச்சோ, என்ன நூலை வச்சுதான் அளக்கலாம், நூல் தான் வளைஞ்சு கொடுக்கும், வளைஞ்சு போகும், சரி? அப்ப நூலை வச்சு நீங்க அளந்து போட்டு, சரி, அதை கொண்டு அடிமட்டத்துல வச்சு பாப்பீங்க எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லி, சரியா? எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லி அடிமட்டத்துல வச்சு பாப்பீங்க. எத்தனை சென்டிமீட்டர் இருக்கோ அத 2ஆல பிரிச்சு விட்டா என்ன நடக்கும்? கிலோமீட்டர் வரும், சரியா? கிலோமீட்டர் வரும், சரியா? ஏன் இப்ப உதாரணமா 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வைப்போமே, என்ன 10 சென்டிமீட்டருக்கு அது இருக்குன்னு வைப்போம். நூலை வச்சு அளந்து என்ன ஒரு வீதி ஒன்று போகுது, அவரை அப்படியே நூலை வச்சு அளந்து அதை கொண்டு அடிமட்டத்துல வச்சு நாங்க பாக்குறோம், அடிமட்டத்துல வச்சு பாக்குறோம் 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வைப்போம் உதாரணத்துக்கு, சரியா? உதாரணத்துக்கு 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொன்னா இவரை கிலோமீட்டருக்கு நாங்க மாத்தணும்னு சொன்னா எங்கட 150,000 நாங்க அதை வர வந்து என்னது கிலோமீட்டருக்கு மாத்தணும்னு சொன்னால் இவரை வந்து நாங்க 2ஆல பிரிப்போம், சரியா? அப்ப 5 கிலோமீட்டர் வரும், சரியான பிள்ளைகள்? 5 கிலோமீட்டர் வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதுல இருக்கிற அந்த பிரதான வீதி, சரியா? பிரதான வீதி அவன் திசையோட தந்துக்கிறான் உங்களுக்கு, ரைட்? திசையோட தந்துக்கிறான், ஈஸியா நீங்க கண்டுபிடிக்க வேணும்னு சொல்லி, சரியா? படத்துல காட்டப்படல தென்மேற்கு எல்லைக்கும் வடக்கு எல்லைக்கும் இடையில விரிவடைஞ்சு செல்ற, சரியா? இடையில விரிவடைஞ்சு செல்ற வீதி. இப்ப படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அதுல வந்து A4 போட்டிருக்கு பாருங்க பிள்ளைகள். தென்மேற்கு மூலையில, தென்மேற்கு காற்பகுதியில கிடக்கு, சரியா? தென்மேற்கு காற்பகுதியில இருக்கு, கீழ்ப்பகுதியில இருக்கு பாருங்க. A4 போட்டிருக்காங்க அந்த வட்டத்துக்குள்ள, சரி? அந்த வட்டத்துக்குள்ள போட்டிருக்காங்க A4. அப்ப அந்த வீதி அப்படியே மத்திய பகுதி நோக்கி போய் அப்படியே வளைஞ்சு மேல போகுது, வட பிரதேசம் நோக்கி போகுது. அப்ப அதை நீங்க நூலை வச்சு அளந்து போட்டு கொண்டு அடிமட்டத்துல வைப்பீங்க, அடிமட்டத்துல வச்சுட்டு எத்தனை சென்டிமீட்டர் வருதுன்னு பாப்பீங்க. அதை கிலோமீட்டருக்கு மாத்திரக்கு 2ஆல நாங்க பிரிச்சு போட்டு கிலோமீட்டர் கொடுப்போம், சரியா? சரிதானே பிள்ளைகள்? அநேகமா நீங்க அதை அளந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க பேப்பர் கையில வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அளந்து பார்க்கலாம். அளந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அப்படி அது ஒரு 18 சென்டிமீட்டர், என்ன 18 19 சென்டிமீட்டர் அப்படி வரும், சரியானே? 19 சென்டிமீட்டர் அப்படி வரும். அப்படின்னு சொன்னா 19 18 சென்டிமீட்டர்னு சொன்னா உங்களுக்கு 9.5 சென்டிமீட்டர் அப்படி வரும், சரியான பிள்ளைகள்? 19 சென்டிமீட்டர் இல்ல 18 சென்டிமீட்டர் அப்படி இருந்தது. அதுல வந்து சரியான விட தான் இது அக்யூரேட் இல்ல. 9.5 பிரிச்சா 9.5 அல்லது 9.7 அல்லது 10 அப்படின்னு சொல்லி வரும், சரியா? 10 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். இதுல எது இருந்தாலும் உங்களுக்கு சரி போடுவாங்க, சரிதானே? 9.5 9.7 10 இது 9.5க்கும் 10க்கு இடையில நீங்க என்ன விட போட்டாலும் அதுக்கு உங்களுக்கு சரிதான் விழும், சரிதானே? அது இந்த நூலை வச்சு நாங்க அளக்குறானே, சரியான அக்யூரேட்டா வந்து வராது. தசத்துக்கு பின்னுக்கு கூடி குறையலாம், தசமதானம், ரைட்? அதுல வந்து ஒரு பிரச்சனை இல்ல உங்களுக்கு, சரியோ? அப்ப இப்படித்தான் வந்து அளக்குறது. அப்ப இந்த விஷயம் விளங்கிட்டா பிள்ளைகள்? இந்த விஷயம் விளங்கிட்டுதா? விளங்கல? ரைட், ஓகே. அப்ப நூலை வச்சு என்ன எக்ஸாமுக்கு போய்க்குள்ள ஒரு நூல் கொண்டு போய் அளந்து அதை வந்து சரியா புரிஞ்சு கொள்ளுங்க, சரிதானே? ரைட். அப்ப இந்த விஷயம் சரி. இனி நீங்க படப்பகுதியில தார ஒரு நதியாக இருக்கலாம் அல்லது ஒரு வீதியாக இருக்கலாம், சரியானே? அப்ப எதுவா இருந்தாலும் நீங்க அளந்து கிலோமீட்டர்ல உண்மையா அது நிலப்பிரதேசத்துல எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கும் என்றதை நீங்க போட தெரிஞ்சிருக்கும் இப்ப, சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி,
ரைட் அதுக்கு Excuse me, முன்னுக்கு ஒரு sir. விஷயம் சொல்லுங்க, சொல்றேன் ஏதாச்சும் சொல்லுங்க டக்குன்னு. யாரோ கதைக்கிற மாதிரி இருக்கு. சார் அந்த கிலோமீட்டர் கற்களை வச்சு நீளத்தை காணுவாங்க தானே, அது எப்படி கிலோமீட்டர் காண்றது? கிலோமீட்டர் 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 அந்த கற்களை வச்சு நீளம் காணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நீங்க நூலை வச்சு அளங்கலாம். சரியா? ஓகே சார். நீங்க நூலை வச்சே செய்யுங்க. சரியா? வேற வேற வழிமுறை எல்லாம் ஓகே. தேவையில்லை, நூலை வச்சு செய்யுங்க. அதுதான் எங்களுக்கு ஈஸியா டக்குன்னு அளந்து கண்டுபிடிக்கக்கூடிய முறை. இனி கற்கள் அது இதுன்னு பார்க்க போனா நீங்க அது கஷ்டம் உங்களுக்கு. சரி, அதுக்குள்ள வச்சு அந்த இடவிளக்கப்படம் சும்மாவே சின்னதா தான் இருக்கும். சரியாடா? சில இடவிளக்கப்படம் சும்மாவே சின்னதா தான் இருக்கும், அதுல அந்த வீதி இருக்கும், அதுக்கு இடையில கணக்கு இடவுல அந்த சமயர கோடுகள் போய் குழப்பி கொண்டு இருக்குங்க. ரைட்? அது பெரிய கஷ்டம். சிவப்பு கலர் கோடை பார்த்துட்டீங்களா? நூலை தொடக்கத்துல இருந்து வச்சு அப்படியே வளைச்சு வளைச்சு வச்சு பிடிச்சிட்டு வாங்க. ரைட்? அப்ப எங்க துவங்குது எங்க முடியுதுன்னு சொல்லி பிடிச்சி கொண்டு அப்படியே அடிமட்டத்துல வைங்க. வச்சுட்டு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அளங்க, அளந்து போட்டு ரெண்டால பிரிச்சு விட்டா கிலோமீட்டர் வரும். சரியா? கேள்வி முடிஞ்சு, அவ்வளவுதான். ரைட்? அடுத்த இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போறேன். சரியா? இதை நீங்க முதலாவது பேப்பர் எடுத்தோடனே, இடவிளக்கப்பட பேப்பர் எடுத்தோடனே இதைத்தான் நீங்க கட்டாயம் செய்யணும் இப்ப சொல்ற விஷயத்த. சரியா? இது கூட தரப்பட்டிருக்கிற ஒன்றுக்கு 50,000 இடவிளக்கப்படம். சரியா? ஒன்றுக்கு 50,000 இடவிளக்கப்படம். அப்ப இது ஒன்றுக்கு 50,000 இடவிளக்கப்படம்னு சொன்னா இப்படி தந்தோடனே ரைட், படம் இந்த சைஸ்ல இருக்கு என்று நான் சொல்றேன். சரியா? ஆனா பேப்பர் இங்க காண இருக்கும். ரைட்? பேப்பர் இப்படி பெருசா இருக்கு. சரியானே? பேப்பர் பெருசா இருக்குன்னு உள்ளான படம் இருக்கும், உள்ளான படம் இருக்கும். ரைட்? என் படத்தையே காட்டுவோமே உங்களுக்கு. சரியா? படத்தையே காட்டுறேனே. சரியா? பொறுங்கோ. ரைட், இங்க பாருங்க. ரைட், இந்த வடக்குன்னு இங்க போட்டிருக்கല്ലോ, நோத்துன்னு போட்டிருக்கு. அப்ப அதுதான் எங்கட இப்படித்தான் பிடிக்கணும். அப்ப நோத் மேல இருக்கணும், இந்த அம்புக்குறி மேல காட்டப்பட்டிருக்கு. சரியா? விலங்கு தானே காட்டுறது உங்களுக்கு. ஏன் இதுல நோத்துன்னு இப்படி போட்டிருக்கும். சரியா? போட்டு என்ன இப்படி போட்டிருப்பாங்க. ரைட்? அப்படி போட்டிருக்கு. அப்ப இப்படி படம் இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், சரியா? படம் தெரியுதானே இப்ப? ரைட். அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த மூலையும் இந்த மூலையும் இந்த மூலையிலையும் என்ன செய்யணும், பேனையால குத்தி ஒரு ஓட்டையை போட்டுருங்க. சரியா? போட்டுட்டு என்ன செய்யணும், இதை இப்படி மடிக்கணும், அந்த ஓட்டைக்கு நேரையும் இந்த ஓட்டைக்கு நேரையும் மடிக்கணும். சரியா பிள்ளை? மடிச்சு போட்டு என்ன செய்வீங்க, அப்படி இதை அழுத்தணும். ரைட்? இதை அழுத்திடணும். சரிதானே? அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, இங்க ரெண்டு இடத்துலயும் முடியும் தானே, முடிகிற இடம் தெரியும் தானே, இது பார்த்தா தெரியும், மற்ற பக்கம் பார்த்தா தெரியும் அப்படியே. சரியானே? எவ்வளத்தோட முடியுதுன்னு சொல்லி. ரைட்? அந்த இடத்த பிடிச்சு கொண்டு இவரை அப்படியே நீங்க அப்படியே மடிப்பீங்க. சரியா? இந்த பக்கத்துக்கு மடிப்பீங்க. மடிச்சா என்ன நடக்கும், 4 கோடு ரெண்டு கோடு விழும், 4ஆ பிரியும் படம். சரியா? எப்படி பிரியும்னு சொன்னால் இவர் இப்படி மடிபடுவே, இவர் இப்படி மடிபடுவு. சரியா? அப்ப இங்கேயும் மடிபடும் தான். எங்களுக்கு தேவை இந்த பாக்ஸ் மட்டும் தான் தேவை. இப்படி மடிச்சுட்டு என்ன செய்யணும் பிள்ளைகள், திசையை போட்டுறணும் டக்குண்டு. சரியா? இப்ப நான் இதுல எடுத்துட்டு இதான தரப்பட்ட இடவுலக படம்னு சொன்னா, சரியா, எனக்கு இதுல தெரியுது மடிப்பட்ட கோடு, உங்களுக்கு கேமரா தானே தெரியாது. சரியானே? தெரியாது, இந்த பக்கம் பார்த்தா தெரியும் எனக்கு. சரியானே? இப்ப மடிச்சு போட்டு இது இதானே வடக்கு, அப்ப இங்கதான் நாங்க வடக்கு போடுவோம். அப்ப இங்க இருந்து போட வலிக்கிட்டோம் திசையை. சரியா? திசையை போட வலிக்கிட்டோம். ரைட்? நான் அது இடைஞ்சலா கிடக்கு, இஞ்சால எழுதி போட்டு காட்டுறேன் கிடக்குன்னு. சரியானே? இது போட்டாதான் நீங்க அவ்வளவு கேள்விக்கும் டக்கு டக்குன்னு திசையை போட்டுன்னு எழுதலாம். திசை புள்ளில் சரியான முக்கியம் இந்த இடவிலகப்பட கேள்வியில. சரியா? திசை சரியான முக்கியம். திசையை போட்டுதான் நாங்க எல்லா கேள்விக்கும் இதுக்குள்ள விட எழுதி கொண்டு போவோம். சரியா? அப்ப தரப்பட்ட இடவிலக படத்தை நான் சும்மா ஒரு இடவிலக படம் மாதிரி ஒரு பேப்பரை கீறனே. ரைட்? கீறேன். ரைட்? இப்படி தந்திருக்காங்க படம். இதை நாங்க 4ஆ மடிச்சாச்சு, இப்படி வந்துட்டு 4ஆ மடிச்சாச்சு, இப்படி வந்துட்டு. அப்ப இதுல வடக்குன்னு போட்டிருக்கும், அது நோர்த்ன்னு போட்டிருப்பான், இங்கிலீஷ்ல ஒரு எண் மட்டும் போட்டிருக்கு. ரைட்? அப்ப நாங்க இப்ப படத்துல இந்த வெளிப்பகுதிகள் எல்லாம் அங்கிட்ட சும்மா கிடக்கு. அப்ப அதுக்குள்ள நாங்க எழுதுவோம், என்ன விஷயத்தை எழுதுவோம், என்னென்ன திசைன்னு சொல்லி டக்கு டக்குன்னு குறிச்சு வைப்போம். அப்ப இது வடக்கு. ரைட்? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, மேற்கு. சரிதானே? ரைட்? அப்ப இங்க அடுத்த திசை வரும் என்ன, மூளை பகுதியில். அப்ப வடகிழக்கு, வட கிழக்கு. ரைட்? தென் கிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. ரைட்? வடமேற்கு. ரைட்?
வடமேற்குன்னு போட்டாச்சு. சரியா? நீங்க பேப்பர்ல வாடி வந்து கிட்ட எழுதுங்க. சரியானே? நான் இப்ப விளங்கணும்னாக்கா தள்ளி தள்ளி எழுதி காட்டுறேன். ரைட்? போட்டாச்சு. இவர் வந்து என்ன பகுதி? மத்திய பகுதி. இவர் வந்து மத்திய பகுதி. சரிதானே? இவ்வளத்தையும் போட்டோன்னு பிள்ளைகள் பேப்பர் தந்த உடனே சடசடனே பேப்பர் தந்த உடனே டக்குன்னு இவரை நாங்க சரியா அந்த 4 மூலையும் பிடிச்சி மடிச்சு சரியா வந்து ஒரு அளவு திட்டத்தை போட்டு 4ஆ மடிச்சு 4 மடிச்ச 4 பொக்ஸை வந்து எடுத்துட்டு திசையை போட்டுருவோம். சரியா? திசையை போட்டா இந்த விளக்குற கேள்விகள் வரும் தானே. உங்க பயிற்சியை பற்றி கேட்பான், இந்த பௌதிக தரை தோட்டத்தை பற்றி கேட்பான் பௌதிக அம்சங்களாக. அடுத்த வந்து இந்த வீதிகளை பற்றி கேட்பான். அப்படி எல்லா கேள்விக்கும் பிள்ளைகள் இந்த திசையை தான் நாங்க வச்சுக்கொண்டு முதலாவது பந்தி வந்து எழுதுவோம். சரியா? முதலாவது விஷயம் வந்து திசையை வச்சுக்கொண்டு தான் நாங்க எழுதுவோம். அப்ப இந்த திசையை வந்து நாங்க உடனே குறிச்சிருவோம் இங்க. சரியா? பிறகு நீங்க பார்த்துட்டு சரியா ஒவ்வொரு கேள்விக்கும் பார்த்துட்டு திசையை போடலன்னு சொன்னா ரைட் இதுன்னு சொன்னா ரைட். அப்ப இங்க இருந்து நாங்க யோசிப்போம் இது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு போட்டு ரைட். அப்ப இங்க என்ன யோசிச்சோம் வடக்கு ரைட். அப்ப வடமேற்கு என்று சொல்லி யோசிச்சுதான் நீங்க விட எழுதுவீங்க. சரிதானே? அடுத்தது வந்து என்ன இங்க தென்மேற்கு வர வேண்டாம் உடனே தெரியாது என்ன கஷ்டம் என்ன உடனே வராது தானே சில நேரத்துல. அப்ப நாங்க திரும்ப பண்ணுவோம் இங்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்ட்டு அப்புறம் இங்க தெற்கு வரும் இங்க மேற்கு பிறகு ஜாயின் பண்ணுவோம் என்ன தென்மேற்குன்னு ஜாயின் பண்ணுவோம். அதுல சிலது என்ன செய்யும் மேற்கு தெற்கா இல்ல தென்மேற்கான்னு யோசனை வருமா இல்ல ரைட். அப்ப இப்படி எல்லாம் குழப்பம் வரும். அதால நாங்க இப்படி டக்குன்னு போட்டுருவோம். போட்டா டக்குன்னு பாத்துட்டா இந்த எல்லைக்குள்ள ஏதாச்சும் விஷயம் காணப்படுதா தென்மேற்கு காட்பகுதி ரைட். இதை சொல்றது என்னன்னு தென்மேற்கு காட்பகுதி. இதை சொல்றது எப்படி வட கிழக்கு காட்பகுதி. சரியா? வடகிழக்கு காட்பகுதி. இதை சொல்றது தென் கிழக்கு காட்பகுதி. சரியா? சும்மா தென்கிழக்குன்னு சொல்ற இல்ல தென்கிழக்கு காட்பகுதின்னு சொல்லணும். ஏன்னா காவாசி எல்லாம் அந்த சதுரத்துல ஒரு சதுரத்துல சரியா 4ஆ பிரிச்சா இவர் வந்து என்னது காவாசி. சரி ஆகவே என்னது காட்பகுதி. ஒவ்வொன்றும் வந்து அந்தந்த திசைக்குரிய காட்பகுதியாக காணப்படும். அப்ப அதே நேரம் இந்த சதுரம் எப்படி வரும் இந்த காவாசி பகுதி வடமேற்கு காட்பகுதி. சரியானே? இப்படி நாங்க சொல்லுவோம் பிள்ளை. இப்படி வந்து நாங்க அதை வந்து அதுக்குரிய பேர்ல சொல்லுவோம். இப்ப அடுத்த விஷயம் வந்து சரி அடுத்த விஷயம் வந்து ரைட் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். சரியோ? ரைட். இப்ப இதுக்குள்ள மட்டும் நிலட்டி இருக்கு. இதுக்குள்ள மட்டும் ஃபுல்லா நிலட்டி இருக்கு. அப்ப இந்த பிரதேசத்தை எப்படி சொல்லுவோம் கிழக்கு அரை பகுதி. என்ன ஒரு சதுரத்துல 2ஆ பிரிச்சவன் சொன்னா என்னது இவர் வந்து அரைவாசி. அப்ப இவர் எந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம். அப்ப இது என்னது கிழக்கு வடக்கு கிழக்கு. அப்ப கிழக்கு அரை பகுதி ரைட். அப்ப இந்த பக்கத்தை பார்க்க போறோம் இப்ப. சரியா? இந்த பக்கத்தை பார்க்க போறோம். இந்த நிலட்டாம இருக்கிற பக்கத்தை பார்க்க போறோம். மேற்கு அரை பகுதி. சரியா? மேற்கு அரை பகுதி ரைட். இப்ப அடுத்த திசை வரப்போகுது பாருங்க எவ்வளவு திசைகள் வருதுன்னு சொல்லி இதுக்குள்ள அவ்வளத்தையும் நாங்க குறிச்சு வச்சிருந்தா தான் டக்டா நீங்க கொண்டு போகலாம். சரியானு? இப்ப பாருங்க இப்ப இந்த பகுதி ரைட். இப்ப இந்த பகுதி இது என்ன பிள்ளைகள் வடக்கு அரை பகுதி. சரியா? வடக்கு அரை பகுதி. அதே போல இவர் மட்டும் இவர் இல்லாம சரியா தெற்கு அரை பகுதி அதாவது தென் அரை பகுதி என்று சொல்லுவோம் நாங்க. இப்படி பிள்ளைகள் சரியா பாருங்க எவ்வளவு திசை வருது என்ன வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடமேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு. அதே போல பிறகு மேற்கரை பகுதி வடக்கரை கிழக்கரை தென்னரை பகுதி வடமேற்கு காட்பகுதி வடகிழக்கு காட்பகுதி தென்கிழக்கு காட்பகுதி என இப்படி பிரிச்சோம்னு சொன்னா. அதே போல தென்மேற்கு காட்பகுதி. இப்படி பிள்ளைகள் இவ்வளவு திசையை நாங்க சடார்னு போட்டுருவோம் பேப்பர் தந்த உடனே 4ஆ மடிச்சு போட்டு. சரியா? 4ஆ மடிச்சு போட்டு திசையை போட்டுருவோம் உடனே. சரியான? திசையை உடனே நாங்க போட்டுறோம். திசை போட்டாதான் உங்களுக்கு வந்து இலகுவா இருக்கும் விடலுதை. சரியா? நாங்க அங்கே பார்க்க உங்களுக்கு விளங்கும் திசை எவ்வளவு முக்கியம். சரி அப்ப இதுக்குள்ள சரியா அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். சரிதானே? இதை நான் சொல்லிட்டேன் தானே. இதைத்தான் சொல்ல மறந்தேன் நான் ஆரம்பத்துல. இப்ப சொல்லியாச்சு. சரி பிள்ளைகள் 3வது கேள்வியை பாருங்க. சரியா? 3வது கேள்வியை பாருங்க. இதெல்லாம் அழிப்போம். 3வது கேள்வி எல்லாரும் எடுங்க. ரைட் 3வது கேள்வி எடுங்க. 3வது கேள்வியில பாருங்க பிள்ளைகள் பி தொடக்கம் சி ரைட். ஒன்று வந்து பி தொடக்கம் சி அடுத்து வந்து டி தொடக்கம் இ ரைட். பி தொடக்கம் டி தொடக்கம் இ அடுத்து வந்து எஃப் ஜி. சரியா பிள்ளைகள்? இப்படித்தான் இருக்கிறோம். ஆகிய கோடுகளினால் காட்டப்பட்டுள்ள 3 நில உருவங்களையும் பெயரிடுக. சரியா? 3 நில உருவங்களையும் பெயரிட சொல்லிக்கலாம். இதொன்று இவர் ஒரு ஆள்.
இந்த மூன்று நில உருவத்தையும் பேரிட சொல்லிக்கலாம். ரைட், அப்ப பாப்போம் நாங்க முதலாவது பிசி. பிசி என்னது? பிள்ளைகள் உங்கள்ட்ட பேப்பர் இருக்குதானே எல்லாத்தையும் என்ன? இல்லாதாக்களுக்காக தான் போட்டுக்கிறேன், அதை பாருங்க இல்லாதாக. சரியோ? பிசி. பிசி என்னது? பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கா? சுவடு. சுவடா? சுவடு. சுவடா பள்ளத்தாக்கா? அதால நீர் போகுதா பாருங்க பிள்ளைகள், பாருங்க பாருங்க பிள்ளைகள், அதுல காட்டப்பட்டிருக்கிறது வந்து என்னன்னு போகுது, இப்படியான ஒரு போக்குல இருக்கா இல்லையா? இப்படியான ஒரு போக்குல இருக்கு. சரியா? இப்படியான ஒரு போக்குல அவர் வந்து காணப்படுறாரு. சரியா? கீழே இருந்து மேல் நோக்கி தானே போகுது. வடக்கு திசையை மேல தூக்கி வச்சோம்னு சொன்னா என்ன? சீதரக்கம் டி சி பிசி என்ன? பிசி முதலாவது. ரைட், அப்ப அதோடாக என்ன போகல? நீர் போகல. என்ன அவன் என்ன போட்டிருக்கான்? கருப்பு நிறத்துல போட்டிருக்கான். என்னதுக்கு? வீதியாது இல்ல, வீதி இல்ல. அது என்னது? குறிச்சி காட்டிருக்கு. அந்த இடத்தை தான் நாங்க வந்து என்ன பேர், என்ன என்ன விஷயம்னு சொல்லி பேரிடணும்னு சொல்லி, ரைட், பேரிடணும்னு சொல்லி குறிச்சி காட்டிக்கலாம் அந்த இடத்தை. அதுக்கு தான் இந்த கோடு போடுறது. சரியா? அப்புறம் அதை பார்த்துட்டு கருப்பணத்துல போற கோடு என்ன என்ன வீதின்னு யோசிக்கிறேன் இல்லையா? சரியா? அப்படி யோசிக்க கூடாது, அப்போது யோசிச்சமே. ரைட், இப்ப பாருங்க, இதுல வந்து நீர் போகல, நீல கலர்ல கோடு போகுது. ஆகவே இது என்ன பிள்ளைகள்? என்னது? சுவடு. சுவடு. ரைட், அப்ப இவர் வந்து சுவடு. சுவடு. அடுத்த வந்து பிள்ளைகள் டி தொடக்கம் இ. டி தொடக்கம் இ. டிஇ எங்க இருக்குன்னு பாருங்க. ரைட், இப்ப நாங்க விஷயத்துக்கு வரோம். சரியானே? இப்ப நாங்க ஒரு குளிர்விச்சாய்வா சார் அது? என்ன போ குளிர்விச்சாய்வான்னு கேட்டு சார். விடைய சொல்லுடா. குளிவிச்சாய்வான்னு குளிர்விச்சாய்வா? குளிவிச்சாய் தானா? ஓ சார். ஸ்ட்ராங்கா சொல்லணும் ஒரு விடைய. படம் கிளியர் இல்லாம இருக்கு சார், ஆனா குளிர்ச்சாய் மாதிரி தான் இருக்கு. சரி, குளிவிச்சாய்வு. சரியா? சரி, குளிவிச்சாய்வு. மென்சாய்வு. எப்படி என்னது? இதான் பாடமா? இப்ப இதை பார்த்து சொல்லுங்க. அப்ப இப்ப சொல்லுங்க, என்ன இது படம்? இதுல என்ன போட்டிருக்காங்க? டி தொடக்கம் இ. என்ன சாய்வு பிள்ளைகள் இது? குவிவுச்சாய்வு. போறங்க, நீங்க சொல்றதுல எனக்கு குழப்பமா இருக்குது. நான் எழுதுறேன், இதுல எதுன்னு சொல்லுங்க. இது ஒன்று. ரைட், இது ரெண்டு. ஒண்டா ரெண்டா? குளிர்விச்சாய்வு சார். ஒண்ணு சார். ஒண்டா ரெண்டா? ஒண்ணு. ஒண்ணு சார். ஒண்டு. ஒண்டோ? ஒண்டா? ஓ சார். சார் ரெண்டு. ரெண்டு சார். ரெண்டு சார். ரெண்டுன்னு சொல்றாங்க, ஒன்றுன்னு சொல்றாங்க. ஒண்ணு தான் சார் வரும். ஒன்றுதான் வருமா? ரைட், நீ ஸ்ட்ராங்கா நிக்கிறாய். ரைட், மிஜாகலப்ப ஆமா சார், ஒண்ணுதான் சார் வரும். ஒண்ணுதான் சார் வரும். அந்த அந்த அடுத்த ஆளும் வந்து ஒன்றுன்றான். குழிவு சாய்வு சார். ஆ, குழிவு சார். குழிவு. சரி, நான் சொல்றேன், இது குழிவு சாய்வா? ரெண்டாவது விடையா? நான்கு போட்டதுல ரெண்டாவது விட. சரியா? குழிவு சாய்வு. சரியா? அப்ப ஏன்னு பாப்போம், இந்த சாய்வுகளை பாப்போம். சரியா? பாருங்க, இப்பயும் பிளவுறீங்க. சரியா? கனவேர் இப்பயும் பிளவுறீங்க கனவேர். சரியானே? ரைட், இப்பயும் பாப்போம். இப்ப பாப்போம். குவிவு சாய்வண்டாடா. குவிவு சாய்வண்டா எப்படி வரணும்னு சொன்னா, சரியா, எப்படி வரணும்னு சொன்னா, குவிஞ்சிருக்கும். மலையினுடைய பகுதி இப்படி குவிஞ்சிருக்கும். சரியா? இங்க வேற வடியா வேற இவ இப்படி குவிஞ்சு போகணும். சரியா? அப்ப என்ன நடக்கும்? இங்க சாய்வா இதுல வந்து குத்து சாய்வு மாதிரி நல்ல உயரமா வந்து சாய்வு வரும். இதே குழிவு சாய்வுன்னு சொன்னா, இங்க பாருங்க, இந்த பகுதி மேல் நோக்கி தள்ளப்பட்டிருக்கு. சரியா? மேல் நோக்கி தள்ளப்பட்டிருக்கு. இதே குழிவுன்னு சொன்னா என்ன நடக்கப்படும்? இது கீழ் நோக்கி தள்ளப்படும். அப்ப குழிவுன்னு சொன்னா அப்படி வரும். குழிவுன்னு சொன்னா இங்க இப்படி சாய்வா வந்து இப்படி இங்க எழும்பு இப்படி போகும். சரியானே? ரைட், இப்படியான ஒரு ஷேப்ல இருக்கும். ரைட், இப்படியான ஒரு ஷேப்ல இருக்கு. ரைட்,
அப்ப இது என்ன செய்யுது? குழியுது. என்ன குழிவா காணப்படுது. இவர் வந்து குவிவு. என்ன குவிவு குழிவு. என்ன வில்லை இருக்குதானே? என்ன குவிவு வில்லை குழிவு வில்லை. சரிதானே? சரிதானே? ரைட். அப்ப இவர் இப்ப நான் அந்த அம்புக்குறி அழைக்கிறேன் ஏன்னு சொன்ன சமூகம் கொடுக்கறி காட்ட போறேன். எப்படி இதை நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி. சரியா? இப்ப பாருங்க வடிவா. இப்ப பாருங்க வடிவா. ரைட். இதுல ஒவ்வொரு சமூக கோடு, பெரிய சமூக கோடு ஒவ்வொன்றுக்கும் இடைப்பட்ட இடைவெளி என்ன? சிறிய சமூக கோடுக்கு 20. எல்லாருக்கும் கூட 20. வெரி குட். 20 மீட்டர். சரிதானே? அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த ஒவ்வொரு கோடுற ஒவ்வொரு சமூக கோடும் இங்க நெருங்கி போகுது, இங்க நெருங்கி போகுது, இங்க அகண்டு போகுது. ஆனால் ஒவ்வொன்று இங்க ஒவ்வொன்றுக்கு இடைப்பட்ட நீளம் வந்து எவ்வளவா இருக்கும்? அப்ப இங்க குறைவா இருக்கும், இங்க கூடவா இருக்குமா? விளங்கலையோ? சமயக்கோடு பாருங்க, இங்க 5 இருக்குது, இங்க நெருக்கமா இருக்குது. ஆனா இடைப்பட்ட அந்த நீளம் இருக்குதானே, இடைப்பட்ட தூரம் சமனா இருக்குமா? இங்கேயும் இங்கேயும். இல்லாட்டி இங்க ஒரு அளவு திட்டமும் இங்க ஒரு அளவு திட்டமும் இருக்குமா? வித்தியாசம் இருக்காது. சரியா? வித்தியாசம் இருக்காது, சமனா இருக்கும். யாரோ சமனா இருக்கும்னு சொன்னதா? ரைட், சமனா தான் இருக்கும். சரியானே? சமனா இருக்கு. ரைட். அப்ப அந்த அளவுக்குள்ள விஷயம் விளங்கி சரியோ? சமனா இருக்கு. ஏன் சமனா இருக்கும்னு சொன்னாங்களே, அளவு திட்டம் அவங்களுக்கு எப்பயும் உண்டுதான். சரியா? அளவு திட்டம் எப்பயும் அவங்களுக்கு உண்டுதான். ஏன்? சிறிய சமூக கோடு 20 மீட்டர்ல போகும், பெரிய சமூக கோடு 100 மீட்டர்ல போகும். சரியா? எங்களுக்கு இப்ப என்ன செய்யும் தெரியும்? தூரம் என்ன அளவு திட்டம் வந்து உண்டுதான். ஆனால் என்ன வித்தியாசப்படும்? மேலே இருந்து ஆண்டாவா இந்த இதை வந்து என்ன அளக்குறது. சரியா? மேலே இருந்தால் அந்த இந்த கோடுகள் வந்து இப்படி வரையப்படும். அப்ப இந்த சாய்வுல இப்படி கோடை வரையக்குள்ள பாருங்க நெருங்குமா நெருங்காதான். ஆனாலும் தூரம் இங்க பாருங்க, தூரம் வந்து ஒரே தூரத்துல நான் கோடு போடுறேன். சரியா? ஒரே தூரத்துல கட் பண்றேன். ரைட். ஒரே தூரத்துல கட் பண்றேன். சரியானே? சரியா? ஒரே தூரத்துல கட் பண்ணிருக்கு. ரைட். அப்ப இதுக்கு நேர நான் என்ன செய்வேன்? நேர கோடு எடுப்பேன். சரியா? நேர கோடு எடுப்பேன். சரியா? இப்ப பாருங்க, தூரம் உண்டா இல்லாட்டி பாக்கைக்குள்ள அது தூரமா தெரியுதா? இப்ப விளங்குதா? இதனுடைய நீளம் அவ்வளவுமே ஒரே நீளம் தான். சரியா? அப்ப ஏன் இது நெருங்கி காணப்படுது? இதனுடைய சாய்வா காணப்படுது. இது சாய்வா காணப்படுது. அப்ப இங்கேயும் இங்கேயும் இப்படி போயக்குள்ள இதை இப்படி கோடு வரையக்குள்ள என்ன செய்யும்? சாய்வான பகுதி, அதாவது குத்தான பகுதியாக காணப்பட்ட பகுதியில என்ன செய்யும்? நெருங்காத கோடு நெருக்கமா காணப்படுமா? பார்வையில நெருங்கி காணப்படும். ஆனால் இப்படி சாய்வா போற பகுதியில என்னவாக காணப்படும்? ஐதா காணப்படும். ஐதா காணப்படுறது இந்த நீளம் வந்து அதிகமா காணப்படுறதால இல்ல. நீளம் ஒரே நீளம் தான் எல்லா இடத்துலையும். ஆனா இது சாய்வா இருக்கிறதால அந்த கோடு சமூக கோடு வரையப்படைக்குள்ள ஐதா நெருக்கமா காணப்படும். குத்தான சாய்வு காணப்படுற இடத்துல. சரியானே? அதே மென்சாய்வு போன்று காணப்படைக்குள்ள இதா காணப்படும். அப்ப இப்ப குழிவு சாய்வுன்னு சொன்னா என்ன? குழிவு சாய்வுன்னு சொன்னா எப்படி காணப்படணும்? ஆரம்பத்துல எப்படி காணப்படும்? ஐதாக காணப்படும். புறம் என்ன செய்யும்? நெருக்கமாக காணப்படும் சார். நெருக்கமாக காணப்படும். ரைட். நெருக்கமாக காணப்படும். சரியா? இப்ப நெருக்கமா இருக்குதா? இங்க நெருக்கமா இருக்குதா இல்லையா? நெருக்கமா இருக்கு. நெருக்கமா இருக்குதானே? ரைட். அப்ப பாருங்க, இப்ப இங்க பாருங்க, இப்ப அப்படியே இங்க பாருங்க, இந்த பகுதி பாருங்க ஐதா இருக்கு, இங்க பாருங்க நெருக்கமா இருக்கு. அப்ப என்ன செய்யுது? இங்க வந்து மலை வந்து என்ன செய்யுது? இங்க ஐதா இருக்குது. அப்ப இவர் வந்து சாய்வா போய்கொண்டிருக்கிறார். இங்க திடீர்னு என்ன செய்யுது? நெருக்கமா காணப்படுது. அப்ப என்ன செய்யுது? இவர் இப்படியே மேல் நோக்கி போறார். சரியா?
அப்ப இங்க ஐதாக காணப்படுறது இந்த இந்த பகுதியில நெருக்கமா காணப்படுது. அப்ப புளிவு வருதா பிள்ளைகள்? புளிவு வருதா அதுக்குள்ள? புளிவு வருதுல்ல? இல்ல மைக்க ஆன் பண்ணி வச்சுக்கிறாள், ஆஃப் பண்ணுங்க. விட சொல்ல மட்டும் ஆன் பண்ணுங்க. சத்தம் எல்லாம் கேக்குது, வேற வேற சத்தங்கள் எல்லாம் பேக்ரவுண்ட்ல. ரைட், விட சொல்ல மட்டும் விட சொல்றாங்க, ஆன் பண்ணி சொல்லுங்க. சரியா? இப்ப குவிவிச்சாவி விளங்கிட்டுதா? அட யாரோ ஒரு தம்பி, நீ யாரோ ஒருத்தர் பிள்ளையா சொன்னீங்கல்ல விட, இப்ப விளங்கிட்டுதா விஷயம்? ஆமா சார். ரைட். இப்ப நீ கண்டுபிடிப்பியா என்ன சாய்வன்னு சொல்லி? கண்டுபிடிப்பேன் சார். ரைட். இப்ப நான் கிளியரா சொல்லணுமா? டக்கு டக்குன்னு இதை ரெண்டையும் சொன்னீங்கன்னு சொன்னா அடுத்த பகுதிக்கு நான் டக்குன்னு ஓடிடுவேன். சரியா? ரைட். இப்ப சொல்லுங்க. இப்ப சரி, முடிச்ச அப்புறம் சொல்லுங்க. என்ன சாய்வு? என்னது? பொறுங்க 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 பொறுங்க. ரைட். இப்ப சொல்லுங்க. இதை என்ன செஞ்சு பாருங்க பாருங்க பாருங்க. இதையும் தூக்குறேன். ரைட், இதையும் தூக்குறேன். ரைட். ஏபி ஆளை குறிச்சு காட்டிக்கிறேன். குவிவு சாய்வு ஒன்றாவது சார். முதலாவது. சரியா? முதலாவது. ஏன் இங்க பாருங்க நெருக்கமா இருக்கு. இங்க பாருங்க நெருக்கமா இருக்கு இந்த பகுதி. இங்க வந்து ஐதா இருக்குது. அப்ப என்ன நடக்குது? நெருக்கமா இருக்கிற பகுதியில மேல போகுது. என்ன குத்தா விழும்புது. என்ன இப்படி இப்படி கோடுகள் நெருக்கமா வரும். ரைட். பிறகு இங்க ஐதா போகுது. ஐதா போய் என்ன செய்ய? இங்க சமனா போகுது. இங்க வந்து ஐதா போகும். ரைட். இங்க ஐதா போய் இங்க வந்து நெருக்கமா போகும். சரியா? ரைட். இது கிளியர் அப்ப உங்களுக்கு. அப்ப இதை சொல்ல இந்த டியால குறிச்சப்பட்டுக்கிறது. சரியா? டியும் சியும் ஒண்டா ரெண்டா? ரெண்டாவது. ஏன் இங்க ஐதா இருக்குது. அப்ப என்ன செய்யப்படுது? இங்க வந்து மென்சாய்வாக போய்கொண்டிருக்கு. சமானா போய்கொண்டிருக்கு. அப்ப இங்க நெருங்குது. அப்ப இவ்வளவு திடீரென்று மேல் நோக்கி போகுது. சரியா? அப்ப இங்க ஐதா வருது, இங்க திடீரென்று நெருக்கமா போகுது. விஷயம் விளங்கிட்டா பிள்ளைகள்? விஷயம் விளங்கிட்டா? இப்ப குத்துச்சாய்வு குழிவு சாய்வு, சாரி குவிவு சாய்வு குழிவு சாய்வு ரெண்டும் விளங்கிட்டுதா? டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு. ரைட். அப்ப தரப்பட்ட படத்துல தந்துக்கிறதுல டிஇ என்னது? குழிவு சாய்வு. ரைட், குழிவு சாய்வு. ரைட். இதே போல இதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் ரெண்ட பாத்துட்டு போகும். சரியா? இன்னொரு சமயம் கோடுக்குறேன். இப்ப தெரிஞ்சாக்க டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சரியா? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இஎஃப் என்னது? மென்சாய்வு. வெரி குட் வெரி குட் வெரி குட். ரைட். அடுத்து ரைட். அது உங்களுக்கு தெரியும். சரி, அதை விடுவோம். குத்துசாய்வு சார். குத்துச்சாய்வு. சரியா? குத்துச்சாய்வு. இது வந்து எப்படி போகும்? எல்லாமே நெருக்கமா இருக்கு. அப்ப எப்படி போகுது? அப்படி போகுது, குத்தாக போகுது. சரியா? குத்தாக போய்கள் எல்லாமே நெருக்கமா மட்டும் இருக்கும். சரியா? அப்ப இது எப்படி போகுது? ஐதா போகுது. ஐதா போய் என்ன நடக்கும்? மைக் ஆஃப் பண்ணுங்க. இப்படியே போகும். சரியா? மென்சாய்வா போகும். இப்படி என்ன இங்க வந்து குத்தாகவும் இருக்காது, குழிவாகவும் கிடையாது. இப்படி குத்தாகவும் விளம்பாது, இவர் வந்து குழிவாகவும் போகாது. சரி, இந்த ரெண்டுமே இங்க நடக்காது. இவர் வந்து ஒரு சாய்வாக மென்சாய்வாக அப்படியே சமனாக போய்கொண்டிருக்கு. அப்பைக்குள்ள என்ன நடக்கும்? வரைபடைக்குள்ள எல்லாமே சமனாக அமையும். சரியா? சமனாக அமையும். ஆகவே இது வந்து என்னதா இருக்கும் பிள்ளைகள்? இது வந்து மென்சாய்வாகவும் இது வந்து குத்துச்சாய்வாகவும் இருக்கும். அப்ப குழிவுச்சாயும் இப்ப உங்களுக்கு தெரியும், குவிவுச்சாயும் தெரியும். அப்ப இவ்வளவு நாள் நீங்க சும்மா இந்த கோடை வச்சுக்கொண்டு சும்மா யோசிச்சது என்ன? குழிவுச்சாய்வா குவிவுச்சாய்வான் என்ன சும்மா சொல்றது உண்டு என்ன? குழிவு. அப்ப குவிவுக்கும் குழிவுக்கும் இந்த கோடை வச்சுக்கொண்டு நாங்க எப்படி ஒரு உண்மையா எப்படி இருக்கும்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்ப்போம். சரி, இப்ப நான் கீறி காட்டினேன் தானே, நெருங்குதுன்னு சொன்னா அப்படி உயர்ந்து போகுது.
ரைட். அப்ப வந்து ஐதாவதுன்னு சொன்னா என்னது, அவர் அப்படி சமாந்தரமா போறாரு என்ன, கொஞ்சம் வந்து அப்படி மென்சாய்வா போறாரு. அப்ப இங்க உயர்ந்து வருது, பிறகு சமனா போகுது, அப்ப இதுல என்ன நடக்குது, இங்க உயரமாக வருது. ரைட். ஆகவே இதனால என்ன, முதலாவது நெருங்கி வந்துச்சுன்னு சொன்னா பிறகு ஐதா போகுதுன்னு சொன்னா அது நாங்க குவிவுன்னு சொல்லி எடுப்போம். இதே முன்னுக்கு ஐதா போய் பிறகு வந்து குவிவு என்ன நெருக்கமா போச்சுன்னு சொன்னா என்ன செய்யுது, உள்நோக்கி வளையுது. அப்ப வந்து என்ன இருக்கும், குழிவு சாய்வாக இது வந்து காணப்படும் பிள்ளைகள். சரிதானே. இப்ப நல்லா கிளியரா இருக்கணும். கட்டாயம் இந்த 4 சாய்வை வச்சுக்கொண்டு ஒரு கேள்வி ஒவ்வொரு முறை கேட்கிறது. சரியா. இதுல 4 சாய்வை வச்சுக்கொண்டு ஒரு கேள்வி கேட்கறது. இதை வந்து பிள்ளையா நீங்க குறிக்க கூடாது. ரைட். அடுத்த கேள்வி பிள்ளை எஃப்ஜி, டக்குன்னு சொல்லுங்க. எஃப்ஜி என்னது, எஃப்ஜி எஃப்ஜி எங்க இருக்கு. ரைட். எஃப்ஜி பாருங்க பிள்ளைகள், தென் பகுதியில இருக்கு, அதாவது தென்மேற்கு காற்பகுதிக்குள்ள இருக்குது. குத்துச்சாய்வா, மென்சாய்வு. மென்சாய்வு. ரைட். ஓகே, மென்சாய்வு. அவ இப்ப இது நான் விளங்கப்படுத்த தேவையில்லை. இந்த இருக்கு பாருங்க, ஐதா இருக்குது, ஒவ்வொரு இடவழியும் ஐதா இருக்கு. ரைட். நெருக்கமா இருக்கும், மிக நெருக்கமா இருக்கும். உங்களோட படத்துல நாங்க பாக்கக்குள்ள, சரியா, இது போட்ல பாக்கக்குள்ள உங்களுக்கு இதுல இடவழி கூட கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா படத்துல நல்ல ஐதா இருக்கும். சரியானே. நாங்க இதுக்கும் இடையில ஒரு கோடை போட்டு விட்டான்னு சொன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் நினைக்கிறோம். சரியா. இதுக்கும் இடையில ஒரு கோடு வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். இப்படி நெருக்கமா இருக்கும் இந்த குத்துச்சாய்வு மிக நெருக்கமா போகும். சரியா. தனியா நெருக்கமாவே தொடங்கி நெருக்கமாவே முடிஞ்சாதான் குத்துச்சாய்வு. இதுக்கு முன்னுக்கு சில நேரம் ஐதாக வந்தாலோ, இதுக்கு பின்னுக்கு சில நேரம் ஐதாக வந்தாலோ நாங்க குத்துச்சாய்வுன்னு எடுக்கலாம். ஏன், அது குழியாகவோ குவிவாகவோ செல்ல வழிக்கிடும். சரியா. அதில் வந்து அப்படி எடுக்கலாம். ரைட். அப்ப இப்ப கிளியர் தானே. தனிய நெருக்கமா தொடங்கி நெருக்கமாவே முடியக்குள்ளதான் அது வந்து குத்துச்சாய்வாக இருக்கும். தனிய குத்துச்சாய்வா இருக்கும். குவிவு வரணும்னு சொன்னா எங்கேயோ கூடி எங்கேயோ குறையணும் என்ன, அப்படி இருக்கும். ரைட். சரிதானே. இது கிளியர். இந்த விஷயம் கிளியர். சொல்லுங்க சார். இப்ப ஏபின்னு ஒரு கோடு குறிச்சு காட்டப்படுதுன்னா ஏல இருந்து பிக்கு பாக்கணுமா சார், பில இருந்து ஏக்கு பாக்கணுமா சார்? முதலாவது உங்களுக்கு எதுன்னு அவங்க போட்டு கேட்பாங்களே கேள்வியில பாருங்க, பி தொடக்கம் சி, டி தொடக்கம் இ அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. ஓ சார். கேள்வியில இங்க பாருங்க, கேள்வியில அவன் வட்டம் போட்டுக்கிறான், அதை நான் போட்டு விடுறேன். சரியா. வட்டம் போடலன்னு யோசிக்கிறீங்களோ. ரைட். இப்ப பாருங்க, பி தான் முன்னுக்கு இருக்கு, முன்னுக்கு பி தான் இருக்கு, இங்க டி தான் இருக்கு, இங்க எஃப் தான் இருக்கு. அப்ப பி தொடக்கம் சி, டி தொடக்கம் இ, எஃப் தொடக்கம் ஜி. விளங்கிட்டுதான் விளங்க இல்லையா இப்ப. சரிதானே. ஓகே சார். ரைட். ஓகே. அடுத்த பிள்ளை 4வது கேள்வியை பாருங்க. படப்பகுதியில் காணப்படும் குடியிருப்புகளின் 2 வகைகளை குறிப்பிடுக. படப்பகுதியில் காணப்படும் குடியிருப்புகளின் 2 வகைகளை குறிப்பிடுக. படப்பகுதியில ஏதாச்சும் ஒரு பொக்ஸ தந்துட்டு அந்த பொக்ஸுக்குள்ள இருக்கிற குடியிருப்பை கேட்டா நீங்க அந்த பொக்ஸுக்குள்ள இருக்கிறத மட்டும் தான் குறிப்பிடணும். ஏதோ ஒரு பெட்டியை குறிப்பிட்டேன், உதாரணம் நான் சும்மா சொல்றேன். ஒரு பெட்டியை அந்த படத்துல போட்டுட்டு இந்த பெட்டிக்கு ஒரு என்னது ஒரு எஃப் ஒரு பேரை வச்சுட்டு, சரியா, எஃப் நாட்பக்களினுள் காணப்படுகின்ற குடியிருப்புகளை குறிப்பிடுக என்று கேட்டா நீங்க வந்து இந்த எஃப்க்குள்ள இந்த பெட்டிக்குள்ளதான் கொடுக்கணும். அப்புறம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அவ்வளோத்தையும் சேர்த்து இங்க இருக்குன்னு கொடுக்க கூடாது. சரிதானே. இந்த பெட்டிக்குள்ள உள்ள மட்டும்தான் நீங்க அப்ப கொடுக்கணும். இப்ப உங்களுக்கு எப்படி கேட்டிருக்கு, படப்பகுதியில் காணப்படும் குடியிருப்புகளின் 2 வகைகளை குறிப்பிடுக. படப்பகுதியில தானே கேட்டிருக்கு. தரப்பட்ட படப்பகுதி முழுக்களுக்குள்ளையும் இருக்கிற குடியிருப்பு வகைகளை குறிப்பிடணும். 2 தான் கேட்டுக்கிறான், கணக்கு கேட்கல. அப்ப என்னென்ன எல்லாம் குடியிருப்பு கோலங்கள் இருக்கு, ஒன்று கொத்தனை குடியிருப்பு, ஒன்று அடுத்த வந்து சிதறல் குடியிருப்பு, அடுத்த நேர்கோட்டு குடியிருப்பு, இப்படி வந்து நிறைய குடியிருப்புகள் இருக்கு. அப்ப இந்த படத்துல இருக்கிற குடியிருப்பு என்னது, கொத்தனி குடியிருப்பு, நேர்கோட்டு குடியிருப்பு. நேர்கோட்டு குடியிருப்பு, இன்னொரு ஆள் கொத்தனி சொல்லி இருக்கு, வேற சிதறிய குடியிருப்பு, சிதறலும் இருக்கு. சரியா. சிதறலும் இருக்கு அதுக்குள்ள. அப்ப 3 குடியிருப்பும் இதுக்குள்ள காணப்படுது. சரியா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகள். சரியா. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 2 பிரதான வீதிகள் இணையதல்ல, முச்சந்தியா நான் மத்திய பகுதியில இணையுது. அப்ப அவடத்துல பாருங்க நிறைய கொத்தனி குடியிருப்புகள் இருக்குது, நிறைய குடியிருப்புகள் சேர்ந்து இருக்குது. விளங்குதா படத்துல, விளங்குதா பிள்ளைகள், படத்துல விளங்குதா. ரைட். அப்ப அதுக்குள்ள வந்து நிறைய குடியிருப்புகள் காணப்படுது. அப்ப அது வந்து என்னது, கொத்தனி குடியிருப்பு. என்ன, நிறைய குடியிருப்பு கொஞ்சம் கொஞ்சமா காணப்படுச்சுன்னா அது கொத்தனி குடியிருப்பு. ரைட். அப்ப அங்க 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 காணப்படும். ரைட். அதை நான் கீறி காட்டுறேன் உங்களுக்கு. சரியா. அதை என் கீறி பாத்துருவோமே. இல்ல திரும்ப ஒரு முறை நாங்க பார்க்க போறது இல்லை தானே. இதான் கடைசி இடவிலகப்பட செமினார். ரைட். அப்ப இதுக்கு பிறகு நாங்க பார்க்க போறது, இதுக்கு பிறகு நீங்க எக்ஸாம்ல நீ பாப்பீங்க இடவிலகப்படத்தை. ரைட். அப்ப இப்படி ஒரு சந்தி வரைக்குள்ள இதுல வந்து
இப்படி 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 இதுக்குள்ள மட்டும் கணக்கு காணப்படும். இது வந்து கொத்தணி, ரைட்? கொத்தணி. ரைட், இது வந்து கொத்தணி. இதே ஒரு வீதி காணப்படுது, இந்த கரை நீட்டுக்கும் என்ன இப்படி காணப்படுது, நேர்கோட்டு குடியிருப்பு. ரைட், நேர்கோட்டு குடியிருப்பு. சரியான குடியிருப்பு. அடுத்தது வந்து வீதி இப்படி காணப்படுது. ரைட், வீதி இப்படி காணப்படுது. ரைட், இங்க ஒரு ஆள், இங்க ஒரு ஆள், இங்க ஒரு ஆள், இங்க ஒரு ஆள், என்ன இப்படி 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 என்ன சம்பந்தம் இல்லாம ஒரு ஒரு இது திசையில கிடையாது. அப்ப இது என்னது? சிதறல் குடியிருப்பு. சரிதானே? அப்ப இந்த படத்துல இந்த தரப்பட்டுகிற எங்களுக்கு இருக்கிற குடியிருப்பு மூன்றுமே காணப்படுது. 3 குடியிருப்பு கோலங்களும் காணப்படுது. சரியா? விளங்கிட்டுதா? ரைட், விளங்கிட்டு. அடுத்த கேள்வி. நாட்பகல் எச்சில் காணப்படுகின்ற அரச நிறுவனங்கள் 4 பெயரிடுக. நாட்பகல் எச். அப்ப இப்ப சொல்லிட்டாங்கல்ல நாட்பகல் எச்ன்னு சொல்லி. நாட்பகல் என்னது? இதான் நாட்பகல். இப்படி ஒரு சதுரம் போட்டு என்ன சதுரமோ செவ்வகமோ ஏதோ 4 கோடுகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அதான் வந்து நாட்பகல். சரிதானே? அப்ப நாட்பகல் எச். அப்ப இது இந்த ஒரு சதுரத்தை ஒரு 4 நாட்பகலை போட்டு அதுக்கு ஒரு அம்புக்குரிய போட்டு எச்ன்னு போட்டிருப்பான். அப்ப அது எங்க கண்டுபிடிங்க. அப்ப தேடி கண்டுபிடிச்சு அதுக்குள்ள காணப்படுகின்ற சேவை நிலையங்கள், சேவை மையங்கள், அத வந்து சொல்லுங்க பார்த்து. சேவை மையத்துக்களை எவ்வளவு நேரம் யோசிக்க தேவையில்லை. அதுக்கான்னு சொல்லுங்க. பாடசாலை, பாடசாலை, வைத்தியசாலை, வைத்தியசாலை, பாடசாலை. வைத்தியசாலை இருக்கா? இருக்கு. வைத்தியசாலை எப்படி குறிக்கப்பட்டிருக்கு? விளங்கல. வைத்தியசாலை எப்படி குறிக்கப்பட்டிருக்கு குறியீட்டுல? சிவப்புன்ற பிளஸ். ரைட். அப்ப வைத்தியசாலை. பாடசாலை என்ன? வைத்தியசாலை பாடசாலை வேற வேற என்ன கேட்டிருக்கு? வேற என்ன இருக்கு பிள்ளைகள்? 4 கேட்டிருக்காங்க பிள்ளைகள். 4 1 2 கேட்கல, 4 கேட்டிருக்கு. 4 எழுதினாத்தான் 2 மார்க்ஸ். அப்ப ஒன்றுக்கு 0.5 அரை மார்க்ஸ். சரியா? அப்ப நீங்க 4மே சரியா எழுதினாத்தான் 4 மார்க்ஸ் எடுக்கலாம். என்ன 4 மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட். அப்ப சொல்லுங்க. தபால் நிலையம் இல்லையா? அதுல தபால் நிலையம் சிவப்பு கலர்ல தபால் பெட்டி போட்டு இல்லையா? பாருங்க. ரைட். பாடசாலை இருக்குது, தபால் நிலையம் இருக்குது. அடுத்த வந்து வைத்தியசாலை இருக்குது. அடுத்தது வந்து 4வது பிரதேச செயலகம், அதாவது டிஎஸ் டிவிஷன், பிரதேச செயலக பிரிவு இருக்கு வரும். பிரதேச செயலகம் அதுல வந்து கல்வி அலுவலகம் இருக்கு பிள்ளையர். சரியா? இதுல வந்து கல்வி அலுவலகம் இருக்கணும். இந்த படம் கொஞ்சம் அந்த அளவு கிளியர் இல்லாம இருக்குது. ஆகவே அதுல கொஞ்சம் காண்ற கஷ்டமா இருக்கு. சரியா? பாடசாலை உங்களுக்கு தெரியும் என்ன? பாடசாலை தெரியும் என்ன? இப்படி போட்டிருக்கும். என்ன சிவப்பு கலர்ல போட்டிருக்குமா? சிவப்பு கலர்லாம் எல்லாம் போட்டிருக்கும். சரியா? சிவப்பு கலர்ல போட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க. அப்ப நான் இப்ப கேட்கிறேன், இந்த விகாரை, பள்ளிவாசல், கோவில், இதெல்லாம் எதுக்கு வருமா? சேவை நிலையத்துக்கு வருமா? வராதா? பண்பாட்டு அம்சங்களுக்கு அது வரும். பண்பாட்டு அம்சத்துக்கு தான் அது வரும். அல்லது மத ஸ்தலங்கள் கேட்டா வரும். இதுக்குள்ள சேவை நிலையத்துக்கு அது வராது. என்ன அது சேவை நிலையங்கள் இல்லை. அது வந்து மத ரீதியிலான என்ன இடங்கள். அப்ப இதுக்குள்ள வந்து வர சேவை மையங்களுடைய வைத்தியசாலை, தபால் நிலையம், இந்த என்னது எங்களோட இந்த பிரதேச செயலகம். சரியா? பிரதேச செயலகம். பிள்ளைகள் பிரதேச செயலகம் காணப்படுதுன்னு சொன்னா பிரதேச எழுதுற பேர் வந்து எழுதியிருப்பாங்க. சரியா? சும்மா அதுல அந்த குறியீடுகளை எங்களுக்கு தெரிஞ்ச குறியீடுகள் பிளஸ் சிம்போல் மாதிரி அந்த கோன் மாதிரி பாடசாலை, அடுத்தது வந்து எங்களோட வைத்தியசாலை, அடுத்தது வந்து அதுகளை மட்டும் பார்க்காம வடிவ பாருங்க. அதுல இங்கிலீஷ்ல எழுத்துல எழுதி இருப்பாங்க எந்த டிஎஸ் ஆபீஸ்ன்னு சொல்லி எழுதி இருப்பாங்க. டிஎஸ், அதாவது டிஎஸ் ஆபீஸ் காணப்பட்டா, என்ன டிஎஸ் டிவிஷன் அந்த ஆபீஸ் காணப்பட்டா எழுதியிருப்பாங்க. பிரதேச செயலகம் இருந்தா.
சரி, அதுகளையும் பார்க்கணும். அவன் சும்மா 4 கேட்க மாட்டான், அதுல இல்லாட்டி 4 கேட்க மாட்டான். இதுல இருந்தாதான் 4 கேட்பான். என்ன ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல புல வராது கடைசி மட்டும் என்ன, அது குறைவு என்ன, புல வர குறைவு. அப்ப எப்படியும் அவன் கேட்கிறான்னு சொன்னா அதுல கட்டாயம் இருக்கும் என்ன, அப்ப கட்டாயம் இருக்கும். அப்ப நாங்க தான் தேடி தேடி எழுதணும் என்ன. அப்ப சும்மா தெரிஞ்ச விஷயங்களை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பாடசாலை கல்வி அலுவலகம், தபால் தந்துவரணும். சரியா, தபால் அலுவலகம் மட்டும். அப்ப மிச்ச விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா அதுல இருக்கிற எழுத்துக்களை வாசிக்கணும். வாசிச்சாதான் அது அது இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். சரி, அப்ப அதுகளை கொஞ்சம் வாசிக்கணும். என்ன என்ன இது விஷயங்கள் அதுல இருக்கு. சரியா, அப்ப இந்த கேள்வி சரி. எங்களுக்கு வங்கிகள் வருமா? சேவன்ல வங்கி வராது. சரியா, ஓகே சார். வங்கி தேவையில்லை இருக்கு. வங்கி தேவையில்ல. மற்ற அந்த கல்வி அலுவலகங்கள் இருக்கு தானே, கல்வி அலுவலகங்கள், இந்த எடுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதுகள் என்ன, எடுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதுகள் அது வந்து எழுதி இருப்பாங்க. அதுல என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நாங்க கொண்டு எழுதலாம். அதுல எப்படி எழுதியிருக்கோ அப்படியே பார்த்து எழுதலாம். சரியா, எழுத தெரியாது, இங்கிலீஷ்ல எழுத தெரியாதுன்னு யோசிக்க தேவையில்லை. அதுல எழுதியிருப்பான், அதை பார்த்து அப்படியே கொண்டு எழுதினா சரி. ரைட், ஓகே, அவ்வளவுதான். ரைட், அடுத்த ஒரு முக்கியமான கேள்விக்கு போறோம் பிள்ளைகள். 6வது கேள்வி. படப்பகுதியில் ஜே தொடக்கம் கேயினால் குறித்து காட்டப்பட்டுள்ள கோடு வழியே குறுக்கு வெட்டு முகம் ஒன்றினை வரைந்து அதன் உயர்ச்சி பாங்கினை விவரிக்குக. அதற்காக தரப்பட்டுள்ள வரைவுத்தாளை பயன்படுத்துக. உங்களுக்கு கிராஃப் ஷீட் தருவாங்க பிள்ளைகள். சரியானே, கிராஃப் ஷீட் தருவாங்க. ரைட், தர வேண்டிய விஷயங்கள்ல அவங்க தருவாங்க, நீங்க வரைய பழகிட்டு போனா சரி, அவ்வளவுதான். சரிதானே. ரைட், அப்ப இப்ப என்ன கேட்டுக்கிறாங்க, ஜே தொடக்கம் கே. சரியா, ஜே தொடக்கம் கே, ஜே தொடக்கம் கே. இந்த ஜேன்றது எங்க இருக்குது, கேன்றது எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்படி ஒரு கோடு வந்து போட்டிருப்பான், இது கேன்னு போட்டு இத ஜேன்னு போட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? இன்னும் கண்டுபிடிக்கல ஒருத்தரும், காணலையா? அதுல இருக்கு. இருக்கு. ரைட், அப்ப பாருங்க பிள்ளைகள், ஜே தொடக்கம் கேன்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இப்படி இந்த இது தரப்பட்டிருக்குன்னு சொன்னா அதுல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு பேப்பர் ஒன்றை வச்சுதான் இது வந்து அளக்குறது. சரிதானே, ஒரு பேப்பர் துண்டோட நீட்டை மடிச்சு எடுத்தா இது அளக்குறது. சரிதானே, அப்ப இப்ப நாங்க இதுக்குள்ள என்னத்தை கவனம் செலுத்தணும், இது ஊடாக போற சமவிவர கோடுகளை கவனம் செலுத்தணும். அதாவது பெரிய சமவிவர கோடுகள். அப்ப உங்களுக்கு தெரியும், பெரிய சமவிவர கோடுகள் சமவிவர கோடுகள் 100 மீட்டருக்கு இடைப்பட்டதாக காணப்படும். 100 மீட்டருக்கு இடைப்பட்டதாக காணப்படும். அதே நேரம் பெரிய சமவிவர கோடுகள் கொஞ்சம் மொத்தமா இருக்கும், தடிப்பமா இருக்கும். சின்ன சமவிவர கோடுகள் நல்ல நெருக்கமா போகும். ஏன், அவர் வந்து 20 மீட்டருக்கு இடையில தான் ஒரு கோடு போவேன். அப்ப இவர் வந்து ஒரு 4-5 கோடு சேர்ந்தாதான் இவர் ஒரு ஆள் வருவேன். அப்ப இவர் வந்து இந்த சின்ன கோடு இருக்கு தானே, அவர் இப்படி இப்படி நெருக்கமா போய் கொண்டிருப்பேன். சரியா, இப்படி இப்ப 4 கோடு போன பிறகு பெருசா ஒரு கோடு இப்படி வரும். சரியா, பெருசா ஒரு கோடு இப்படி மொத்தமா வரும். சரியான, அப்ப அந்த கோட்டிலேயே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் போட்டிருப்பாங்க எத்தனாவது உயரம் என்று சொல்லி போட்டிருப்பாங்க. இப்படி 100 போட்டிருப்பாங்க. பிறகு இங்க ஒரு பெரிய சமயர கோடு வரும். சரியா, இங்க ஒரு பெரிய சமயர கோடு வரும். இதுல போட்டிருப்பான் 200 போட்டிருப்பான். பிறகு இதுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன சமயர கோடு வரும். சரியா, சின்ன சமயர கோடு தெரியோ இல்லையோ, பெரிய சமயர கோட்டுல 100 மடங்குகள்ல போட்டு கொண்டு போவாங்க இலக்கம். எத்தனை உயரம், 100 மீட்டர் உயரம், 200 மீட்டர் உயரம், 300 மீட்டர் உயரம் போய்கொண்டு இருக்கு. அப்ப இப்ப நான் பாக்குறேன், இது ஊடாக வந்து சமயர கோடு போகுது 4 பக்கம். பெரிய சமயர கோடை மட்டும் நான் கீறேன். சரியா, உங்களுக்கு வந்து அதுல பெருசு மட்டும் தான் தெரியும். பெருசு தெரியக்குள்ள எங்கெங்கெல்லாம் அந்த இலக்கம் தெரியுதோ அதான் பெருசு. 100 மடங்குல இலக்கம் தெரியுதோ அதான் பெரிய சமயர கோடு. அது என்ன மொத்தமா காணப்படும், மொத்தமான தடிப்பமான இலக்க கோடா வந்து சமயர கோடு காணப்படும். அப்ப பாருங்க பிள்ளைகள், சரியா, நான் இதை கொஞ்சம் சின்னனாக்கிக்கிறேன். ஏன்னு சொன்னா பேப்பரை வச்சு எனக்கு அளக்குறதுக்கு இந்த பெரிய பேப்பர் கிடையாது. சரியா, அப்ப இந்த பெரிய பேப்பர் கிடையாது. ஆகவே நான் சின்னனா கீறேன். அப்பதான் உங்களுக்கு அளந்து கீறி காட்டுறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு. சரியா, அளந்து கீறி காட்டுறதுக்கு எனக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும் பிள்ளைகள். சரியா, ஜே கே. சரியா, இதான் இப்ப உங்களுக்கு தரப்பட்டுக்கிற படம் வந்து வைப்போம். ஆனா உங்களுக்கு தரப்பட்ட படத்துல நீங்க அதுல படத்துல அளவெடுக்கணும். நான் உங்களுக்கு இப்ப விளங்கப்படுத்தணுமே. அப்ப உங்களுக்கு இப்ப கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல நான் உங்களுக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு பேப்பர் வச்சாலும் தான் உங்களுக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் ஸ்கிரீன்ல பேப்பர் வச்சாலும். ரைட், அப்ப அதால போர்ட்ல குறிக்கா. சரியா, பாருங்க. ரைட், அப்ப இது ஊடாக வந்து இப்ப சமயர கோடு போகுது. சரியா, இது ஊடாக சமயர கோடு போகுது. சரியா, அப்ப உங்களுக்கு தரப்பட்ட படத்துல போற சமயர கோடை பார்த்து
அதை போல கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் நான் ட்ரை பண்ணி கீறுவேன். பிள்ளைகள் அதுல உங்களுக்கு காணக்கூடியதா இருக்குதா பெரிய சமையற கூட? நாம் போட்ட படத்துல தெளிவா தெரியுது. சரியா, நாம் போட்ட படத்துல நல்ல தெளிவா தெரியுது சமையற கோடு, பெரிய சமையற கோடு. அதுல நான் வெட்டியும் இருக்கிறேன். அப்படி லேசா இனங்கான்ற மாதிரி வெட்டி போட்டுதான் அதை போட்டோ எடுத்துக்கிறேன். தெரியுதா இல்லையா? குயிக்கா சொல்லுங்க. புரியுது சார். தெரியுது. அப்ப அதுதான் வந்து இங்க பெரிய சமையற கோடு பிள்ளைகள். சரி, அதுதான் வந்து பெரிய சமையற கோடு. ரைட். அப்ப தனியே இப்படி ஒரு சமையற கோடு போடுண்டா ஒரே நேருக்கு இலக்கம் போட்டிருக்காது. சரியா, சிலதுல வந்து சில சமையற கோடுல இப்படியே ஒரு போய் கொண்டிருப்பேன். நீங்க என்ன செய்யணும், இங்க இதுல இல்லைன்னு சொன்னா அதே அந்த கோடை அப்படியே பிடிச்சு கொண்டு போகணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இலக்கம் இருக்குதான்னு பாத்துக்கணும். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல என்ன போட்டிருக்கும், 100 அல்லது ஏதோ ஒரு இலக்கம் போட்டிருக்கும். சரியா, அப்புறம் எல்லாமே ஒரே லைனுக்கு இருக்கு மட்டும் இல்லைன்ட்டு அந்த கோடை விட்டுட்டு குறிக்கிறேன் இல்லையா? சரியா, வடிவா கவனிக்கணும். ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். நான் இப்ப கீறுறேன். சரியா, நான் இப்ப கீறுறேன். ரைட். அப்ப நான் இப்ப இப்படியே கீறுறேன். நான் பெரிய சமையற கூட மட்டும் கீறுறேன். சரியா, அப்ப நான் இதுல போடுறேன். இவருக்கு ஒரு 100 போடுறேன். சரியா, 100 போடுறேன். இவர் 100. ரைட். அடுத்த ஆள் வார 200. அடுத்த ஆள் வார 300. ரைட். அப்படியே இன்னொன்று போடும் 400. சரியா, 500. ரைட். 600. 2 போடுறோம். இப்படியும் வரலாம். இதே நேரம் 2 விதமாகவும் வரலாம். எப்படி 2 விதமா வரலாம்னு சொன்னா 2 விதமான கோடுகள் வரலாம்னு சொன்னா அப்படி IJ இன்னொன்று போடும். சரி, IJ வேணாம், HI என்று போடும். சரியா, இப்படி இன்னொரு கோடு வைப்போம். சரியா, இப்படி இன்னொரு கோடையும் வைப்போம் நமக்கு எக்ஸாம்பிளா படிக்கிறது. சரிதானே? அப்ப இங்க பாருங்க, இங்க வந்து போகுது 400, 2 கோடு போகுது. இங்க இன்னொரு கோடு போகுது 300. 100 மடங்கு அதிகரிக்குமா? சிலதுக்கு வந்து அதுல அவங்க அதிகூடின உயரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சிலது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஒரு 2000க்கு மேல போயிட்டு சொன்னா 2000, 2100, 2200 அல்லது 2500 அப்படின்னு சொல்லி அது போகும். அதுல என்ன இலக்கம் தராங்களோ அதை நாங்க அளவெடுத்தா சரி. அவ்வளவுதான் விஷயம். இங்க வந்து போறோம் 100. சாரி, 100 வேணாம், 400 போடும். இவர் வந்து 300, இவர் 200, இவர் 100, இவர் வந்து 200. சரியா, இப்படி வருது. இப்ப 2க்கு நான் கீறி காட்டுவேன். பார்த்து விளங்கிக் கொள்ளணும் இந்த படத்தை. ரைட், பார்த்து விளங்கிக் கொள்ளணும். சரியானே, பார்த்து விளங்கிக் கொள்ளணும் வடிவா. சரியானே, பார்த்துக்கலாம். இன்றைக்கு வந்து ஒரு பேப்பர் பார்த்து முடிக்க நேரம் போயிடும் போல எனக்கு இப்ப 7:30 ஆகிடுச்சு. ரைட். சரி, நாங்க இந்த ஒரு பேப்பரை ஃபுல்லாண்டாலும் முடிப்போம். இன்றைக்கு இன்னொரு நாளைக்கும் போடுவோம் பிள்ளைகள். சரியா, இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். சரியானே, கிண பிள்ளைகள் கேட்டதால நான் இதை செஞ்சு தரேன் உங்களுக்கு. இன்னொரு செமினார் போடுவோம். இடவிலக்க படம் ஃபுல்லா செஞ்சு முடிப்போம். நாங்க ஃபுல்லா செஞ்சு முடிப்போம். ஒரு பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு செஞ்சு முடிப்பேன். அப்ப யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கு ஒரு பேப்பர் தான் முடியும். மிச்சத்தை நாங்க எப்படி படிக்கிறேன்னு யோசிக்க தேவையில்லை. மிச்ச பேப்பரும் பார்ப்போம். ரைட், இதை நாங்க இப்ப பார்ப்போம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி, ரைட். இப்ப விஷயத்துக்கு வரும். நான் ஒரு பேப்பர் எடுக்கிறேன். சரியோ, பேப்பர் ஒன்று எடுப்போம். இந்த ஜேக்கும் கேக்கும் அளவான பேப்பர் எனக்கு தேவை. சரியா, உங்களுக்கு வந்து பிள்ளைகள் ஒரு பேப்பருக்கு உள்ளதானே வரும் படம். அப்ப உங்களுக்கு ஒரு நார்மலா ஒரு இந்த அளவு அகலம் உள்ள பேப்பரே காணும். இந்த அளவு நீட்டு, இந்த அளவு அகலமே உங்களுக்கு காணும். இந்த அளவு நீட்டே காணும். எனக்கு தேவையானதால நான் பெருசா எடுத்துக்கிறேன். ஏன், எனக்கு நான் போட்ல கீறினது எனக்கு அளவு எடுக்கிறதுக்கு பெரிய பேப்பர் தேவைப்படுதுண்டா. சரியா, நீங்க அப்புறம் பெரிய பேப்பர்களை கொண்டு போற இல்லையா வாங்கிட்டு. சரியானே, நம்ம சின்ன பேப்பர் காணும்.
ரைட் பிள்ளைகள் அப்ப அவதானிப்போம் நாங்க. இப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், வடிவ அவதானிங்க. இங்க வந்தவங்களுக்கு ஜேல இருந்து கே. அப்ப நாங்க இது கிராஃப் என்னடு பானா மாதிரி ஒரு கிராஃப் நாங்க போடுவோம். சரியா? பானா மாதிரி ஒரு கிராஃப் நாங்க போடணும். இது சரியா? பானா மாதிரி போடணும். சரியா? பானா மாதிரி இருக்குதானே? ரைட். பானா மாதிரி போடும். போட்டுட்டு அளவு திட்டத்தை பாருங்க. இங்க ஜே இருக்குது. அப்ப முதலாவது இங்க கொண்டு வந்து என்னத்தை போடுவோம்? ஜே போடுவோம். இங்க கே இருக்குது. அப்ப கே இங்க கொண்டு வந்து போடுவோம். சரியா? கேய அங்க கொண்டே நாங்க போடுவோம். சரிதானே? கேய அங்க கொண்டே போடுவோம். ஜே கே போட்டாச்சு. அடுத்த வந்து பிள்ளைகள் முதலாவது தொடங்க பெய்யும். ஜேய கொஞ்சம் தள்ளி போடுறேன். ஜே எப்படி போடும்? முதலாவது போய் சைவர்லாம் இருக்கு. சைவர்லாம் முதலாவது எப்பயும் எங்களுக்கு இருக்கு. அப்ப இங்க வந்து நான் இங்க இருந்து அளவு எடுக்க போறேன். சரியா? அப்ப இங்க ஆகக்கூடியது எத்தனை ஆகக்கூடியது? நான் 600 வரைக்கும் இருக்கு. என்ன 600 வரைக்கும் இருக்கு. ஆக குறைஞ்ச என்னது 100 வரைக்கும் இருக்கு. அப்ப 100 200 300 400 500 600. சரியா? 600. அப்ப நான் 600 வரைக்கும் ஆக கூடிய எடுக்கணும். ஆக குறைஞ்ச 100 வரைக்கும் எடுக்கணும். அப்ப சைவர்ல இருந்து முதலாவது நான் 100 போடுறேன். அடுத்த வந்து 200 போடுறேன். அப்படியே போட்டுட்டு போகணும். ஓர்டருக்கு சம இடைவெளியில போடணும். ஏன் எல்லாமே 100 இடைவெளி தானே? 400 500 600 போட்டாச்சு. சரியா? 600 போட்டாச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த நான் ஒரு பேப்பர் எடுத்தேன்னு சொன்னேன் தானே, அந்த பேப்பரை வச்சு அளவை அளக்க போறேன். சரியா? அளவை அளக்க போறேன். இப்ப நான் இதுல இப்படியே இந்த ஜேலையும் கேலையும் ஒரு பேப்பரை வைக்கிறேன். சரியா? ஜேலையும் கேலையும் பேப்பர் ஒன்றை வைக்கிறேன். சரியா? தெரியுதானே? ஏதாச்சும் விலங்கல்னு சொன்னா எனக்கு சொல்லுங்க டாக்டர். ரைட். அப்ப ஜெயிலையும் கேலையும் பேப்பரை வச்சு போட்டு இப்ப நான் ஒரு பெண்ணை, நீங்க உங்களோட இதெல்லாம் பெண்ணை பாவிக்கலாம். நான் இப்ப மார்க்கரை பாவிக்கிறேன். சரியானே? ரைட். இப்ப இதுல நான் இதை வச்சு ஜே என்று போடுவேன். ஜே என்று போடுவேன். அதே போல இங்க ஒரு டொட்டை வச்சு கே என்று போடுவேன். சரியா? அப்ப முதலாவது வந்து 100. ரைட். அப்ப இதுல வந்து நான் 100 என்று போடுவேன். சரியா? 100 என்று போடுவேன். அடுத்த வந்து 200, அடுத்தது 300 என்று சொல்லி போட்டுட்டு போகணும். சரி? அப்ப இதுல 200, இதுல 300, இதுல 400, இதுல 500. 500 தான் இங்க போட்டிருக்கோம். இந்தா போட்டிருக்கு. ரைட். அப்ப 500 இதுல ஒரு புள்ளி வச்சு இதுல வந்து 600 போடும். பிள்ளைகள் விளங்குதா? தெரியுதானே நான் குறிச்சுக்கிறது பிள்ளைகள்? ஓ சார் விளங்கு. ரைட் 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 ரைட். ஓகே. சரி. இப்ப நான் அந்த பேப்பர் என்ன செய்வேன்? அப்படியே கொண்டு வருவேன். சரியா? எனக்கு 2 பேப்பரை அப்படி இதாண்டி வச்சுக்கிறேன். சரியா? அதில் கஷ்டமா கிடக்கு. ரைட். நாங்க பார்ப்போம். அப்ப இப்ப நான் இங்க கொண்டு வந்து, சரியா, இந்த ஜே கே பிள்ளைகள் இந்த பேப்பர் நான் 2 ஜாயின் பண்ணிக்கிறாள். இது அசையுது. சரியா? இந்த ஜே கே நீங்க இங்க அளவெடுத்தா இங்க கொண்டு வந்து பிடிக்கக்குள்ள ஜேயும் கேயும் இங்க சமனா வரும். சரியா? இந்த ஜேயும் இந்த கேயும் வந்து இங்க சமனா வரும். சரியா? இப்ப நான் இதுல உங்களுக்கு காட்டைக்குள்ள பேப்பர் வந்து ஒரே பேப்பர் இல்ல தானே? இதுல நீட்டு பேப்பர் ஒரே பேப்பர் இல்ல. ஆகவே வந்து அது வந்து கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் நெருக்கமா வருது. சரியா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க தேவையில்லையா? அப்ப இந்த 100 இருக்குதானே? 100 இதுல வரும். அப்ப 100ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணு. சரியா? 100ல ஒரு புள்ளிய வைப்போம். சரியா? 100ல ஒரு புள்ளிய வைப்போம். பிறகு 200 அங்க இருக்கு. இதுக்கு நேரே இப்படியே 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 வந்தோம்னு சொன்னா இதுல 200. சரியா? அதுல ஒரு புள்ளிய வைப்போம். அப்புறம் 300. அப்ப இந்த 300க்கு நேர இதுல ஒரு புள்ளி, 400க்கு நேர ஒரு புள்ளி, 500க்கு நேர ஒரு புள்ளி, இப்ப 600க்கு நேர இங்க வரும் ஒரு புள்ளி. அப்ப இந்த உண்மையின் படி இந்த 600 பிள்ளைகள் எங்க வரும்னு சொன்னாங்க? வடிவ அளவை பேப்பர் எடுத்து நீங்க கொப்பியில செய்ய நல்ல கிளியரா வரும். இந்த 600 வந்து சரியா இடத்துல முடியும். சரியா? இப்படியே முடியும். அப்ப இந்த 100ல இருந்து நாங்க இப்படி என்ன இப்போ 600 கேல. சரியா? கேல தானே முடியுது. அவ இங்கதான் 600 வந்து முடியும் உண்மையின் படி. சரியா? இந்த பேப்பர் வந்து அசைறதால கொஞ்சம் அளவு திட்டம் பிள்ளைக்கு தானே, அது வந்து இப்படி இருக்கு. சரியா? இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். ரைட். அதால வந்து இப்படி போய் வருது. ரைட். அதால வந்து பிள்ளைக்கு ரைட். அப்ப இப்ப விஷயம்லாம் என்ன? சரி, அவ்வளவுதான். சரி. அப்ப அதை வச்சுக்கொண்டு இப்படி இந்த நேருக்கு நாங்க பார்த்து கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க போட தேவையில்லை. நான் சும்மா விளங்கணும் மட்டும் போட்டுக்காட்டு. அப்ப இப்ப இந்த மலையை நாங்க என்ன தூரத்துல இருந்து ஒரு ஆள் பாக்குறேன். சரியா? தூரத்துல பாக்க அந்த மலையினுடைய சேப் எப்படி இருக்கும்? இந்த சேப்ல தான் இருக்கு. இதான் வந்து குறுக்கு பக்க பார்வை, குறுக்கு வெட்டு முகம் என்று சொல்றது. சரி, இதான் வந்து குறுக்கு பக்க பார்வை, குறுக்கு வெட்டு முகம் என்று சொல்றது. சரியா? அப்ப இந்த ஷேப்ல இருக்கும். எதுல?
ஜே தொடக்கம் கேட. சரிதானே? ஜே தொடக்கம் கேட குறுக்கு பக்க பார்வை வந்து இப்படி இருக்கும். இதுதான் விஷயம் பிள்ளைகள், இதுதான் விஷயம். அப்ப இதுல நீங்க கெடிங் போடணும். என்னண்டு கெடிங் எப்படி போடுவீங்க? ஜே கே குறுக்கு வெட்டு முகம், ஜே கே குறுக்கு வெட்டு சோடா போடுறோம், குறுக்கு வெட்டு முகம். சரியா? குறுக்கு வெட்டு முகம்னு கெடிங் போடுவீங்க. சரியா? இதுக்குள்ள கொண்டு போடுறதுல தள்ளி எழுதணும், எனக்கு இடம் இல்லைன்னு நான் அப்படி போட்டு காட்டுறேன். அடுத்த வந்து என்ன போடுவீங்க? உயரம். இந்த இதுக்கு என்ன போடுவோம் நாங்க? உயரம். உயரம் என்னத்துல இந்த அளவு திட்டம் இருக்குது, மீட்டர்ல இருக்கு. அப்ப நாங்க அதை போடுவோம். சரியா? அப்ப இது மாதிரி இங்கேயும் உயரம், உயரம். அதே போல இங்க ஜே போடுவோம், அதே போல இங்க கே போடுவோம். ஏன்னா ஜே போடுவோம், அதே போல இங்க வந்து கே போடுவோம். சரியா? கே போடுவோம். போட்டுட்டு நாங்க குறிச்சு போட்டு, சரியா, நீங்க என்ன செய்யலாம்? இந்த பகுதிக்கு பென்சிலால லேசா நிலற்றி விடலாம். ஏன் இதை நிலற்றணும்? ஏன் இதை நிலற்றன்னு சொல்லுங்க ஆகும். இதுக்கு கீழே என்ன இருக்கும்? இந்த போர்டருக்கு கீழே பாறைகள், மண் காணப்படும். ஏன்னா மலை என்ன, மலை இப்படி காணப்படக்குள்ள பிள்ளைகள், இப்படி மலை காணப்படக்குள்ள இதுக்குள்ள நெம்டியாவா இருக்கும் இல்ல, இது இல்லாம ஃபுல்லா மண்ணா இருக்கும். மண்ணும் பாறைகளுமாக காணப்படும். அப்ப இதுவும் வந்து அப்படித்தானே காணப்படும். உள்ளுக்குள்ள அப்படித்தானே காணப்படும். லேசா பென்சிலால மெல்லிசா லேசா பென்சில் அப்படி சரிச்சு வச்சு இப்படி அடிக்கும், அப்படி அடிக்கும்டா. சரி, விளங்கிட்டுதா? அப்ப இதுல வந்து உங்களுக்கு இந்த இதுல ஜே குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும், கேக்கு என்ன ஜே கே குறிக்கிறதுக்கு மார்க்ஸ், இந்த அளவு திட்டம் குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், இது போடுறதுக்கு மார்க்ஸ் உங்களுக்கு. சரியா? அதை விட இது சரியா இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு மார்க்ஸ். சரியா? இந்த கெடினிக்கு மார்க்ஸ், இப்படி எல்லாத்துக்கும் அதுக்கு வந்து மார்க்ஸ் இருக்கு பிள்ளைகள். மொத்தமா வந்து இதுக்கு மார்க்ஸ் எத்தனைன்னு சொன்னா 4 மார்க்ஸ் விடும். 4 மார்க்ஸ் விடும். சரியா? இது சரியா குறிச்சு, இது சரியா குறிச்சா 2 மார்க்ஸ், இது வரைகிறதுக்கு ஒரு மார்க்ஸ். சரியா? ஒரு மார்க்ஸ். மற்ற இந்த கெடிங் அதுகள் இந்த இதுகள் சரியா குறிச்சுதான் ஒரு மார்க்ஸ். மொத்தம் வந்து உங்களுக்கு 4 மார்க்ஸ் வழங்கப்படும். சரியா? இப்போ ஒரு வரைவு நாங்க பார்த்துட்டோம், ஒரு குறுக்கு பக்க பார்வை. சரியா? ஒரு குறுக்கு பக்க பார்வை பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது பார்ப்போம். அடுத்த வரைவு வேற மாதிரி வரும். நீங்க வரைவை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. எப்படி வந்தாலும் நான் சொன்ன முறையில பேப்பர் ஒன்று எடுத்துட்டு பெரிய அளவு திட்ட கோடுகளை என்ன ஜேயோ கேயோ ஏயோ பியோ சியோ என்னத்து தாரானோ அதை போட்டுட்டு நாங்க வந்து அதை கொண்டு அப்படியே வச்சு குறிக்கிறது தான். அவ்வளவுதான் வந்து இங்க வேலை உள்ளே. சரிதானே? அவ்வளவுதான் இங்க வந்து வேலை. அடுத்த விஷயத்துக்கு வரும். சார் கிராஃப் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதா சார்? கிராஃப் வந்து 0ல இருந்தா இப்ப ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு காட்டினேன். 0ல இருந்தா கட்டாயம் ஸ்டார்ட் பண்ணும். 0ல இருந்தால் கட்டாயம் ஸ்டார்ட் பண்ண வேணும். ஏன் இப்ப உங்களுக்கு என்ன டவுட்? எங்க பார்த்து நீங்க 0 இல்லாம? சார் நீங்க 100ல இருந்து தான் சார் வரைஞ்சீங்க. கவனிக்கலையோ நீங்க? இப்படி நான் போட்டிருந்தேன், இங்க 0 போட்டு 100 போட்டிருந்தேன், அப்புறம் 200 போட்டிருந்தேன், அப்புறம் 300 போட்டிருந்தேன், இப்படி 600 வரைக்கும் கொண்டு போயிருந்தேன். சரியா? இடையில 500 400 500 வந்த 100ல இருந்து 0 கழிச்சாத்தின, 100ல இருந்து 0 கழிச்சாத்தின 100 தான். 100. 200ல இருந்து 100 கழிச்சாத்தின 100. 300ல இருந்து 200 கழிச்சாத்தின 100. இடைவெளி சமனா இருக்குதா? சமனா இருக்கு. இடைவெளி ஒவ்வொரு இடைவெளியும் சமனா இருக்கு. அப்ப 0ல தான் நாங்க துவங்கணும். ஒரு வேர்டு உங்களுக்கு ஒவ்வொரு சமயம் போடும். இப்ப இது 500, இது 1000, இது 1500 ரெண்டு 500 மடங்குகளா போகுதுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? 0ல இருந்து டிரெக்டா 500 எடுப்போம், புறவு இங்க 1000 போடுவோம், புறவு இங்க 1500 போடுவோம். விளங்குதா? இடைவெளி சமனா இருக்கணும். இங்க 0 போட்டு இங்க 100 எடுத்துட்டு புறவு இங்க 300 போடக்கூடாது. 100 மடங்கா துவங்கினா 0ல இருந்து 100 வந்தா அடுத்தது 100ல இருந்து 100 தான் கூடணும். சரியா? அப்படித்தான் கொண்டு போகணும். சரியானே? எனக்கு யோசிக்க வேணாம், சின்ன விஷயம் இது. சரியா? வெரி வெரி லேசி. அடுத்த படத்துக்கு நாங்க பேப்பரை வச்சுக்கிறோம் டக்குன்னு. சரிதானே பிள்ளைகள்? நேரம் போய் கொண்டிருக்கு. ரைட், இப்ப வந்து ஜே அழிஞ்சு போயிட்டு பாத்தியா? ஜே இருக்கிறோம், ஜே அழிஞ்சு போச்சு. ரைட், சரி பிள்ளைகள் பாருங்க, ஹெச்சுக்கும் ஜேக்கும் வச்சாச்சு. சரியா? ஹெச்சுக்கும் ஜேக்கும் வச்சாச்சு. இந்த தடவை நான் முடிஞ்ச அளவு இதை ஆடாம விடுறதுக்கு ட்ரை பண்றேன். சரியா? இந்த விளிம்புல தான் ஜே இருக்கு. சரியா? விளிம்பு இது ஜே என்று வைப்போம். சரி, இதுல எழுதலாம், எழுத கஷ்டமா இருக்கு, பேப்பர்ல எழுதுற கஷ்டம். இது வந்து 400.
இது வந்து 300, இது வந்து எத்தனை போட்டான் இந்த இருக்கு 200 200 ரைட் 200 தானே சாரி இங்க வந்து 200 இது வந்து 100 ரைட் அப்ப இதை 100 ஆக்கிவிடும் சரியா அப்ப இங்கேயும் வந்து 100 வருது இன்னொரு 100 வருது அட அது கீழே வந்துட்டான் பொருத்துவோம் நாம இது 200 இது 300 இது வந்து 400 சரியா இப்ப நான் அதை பொருத்தி உங்களுக்கு ஒன்றே சரியா வச்சு கீறி காட்டுறேன் விளங்க மாட்டேங்கா சரியா அப்ப இங்க பிடிச்சோம் நாங்கள் இதுல ஜேல வருது இது 200 300 400 500 சரியானே ரைட் இப்ப இதான் எங்களோட அளவு திட்டம் சரியானே இதான் வந்து எங்களோட அளவு சரியானே ரைட் இப்படி எங்க கொண்டு வச்சா பிள்ளைகள் சரியா இப்படி எங்க கொண்டு வச்சா இங்க ஜே வருது சரியானே அப்ப இது எங்க முடியுது இதோட முடியுது இந்த 4ஓட முடியுது என்னது இதோட வருது அடுத்த புள்ளி என்னது வருது எச் வருது அப்ப இந்த எச் எங்க நாங்க கீறிருக்கணும் இங்க எச்ச போட்டுக்கணும் இங்க ஜேய போட்டிருக்கணும் அப்ப இதை நாங்க அளவு திட்டத்தை அழிஞ்சு போட்டு இதோட தூக்கணும் சரி சரியா அத நீங்க என்ன செய்யணும் அப்ப கீற முன்னுக்கே தரப்பட்ட ஜேயையும் கேயும் அல்லது ஜேயையும் எச்சையும் எது தாராங்களோ தரப்பட்ட புள்ளிய என்ன செய்யணும் தரப்பட்ட விஷயத்தை இது வந்து இதோட தான் முடியும் சரி எப்படி இதோட எடுப்போம் நாங்க அடுத்து இதையும் அளக்கணும் எவ்வளவு நிலம் இருக்கு அதை அளந்துதான் நாங்க இதை கீறுறோம் இந்த பானார அடிப்பகுதியை கீறுறோம் சரியா அதை அளந்துதான் இந்த கிராஃப் கீறுற பானார அடிப்பகுதியை கீறுறோம் இல்லாட்டி நான் கணக்கு வந்துடும் அளந்துதான் இப்படி கீறுறோம் சரியா இப்ப பாருங்க இதை கொண்டு நான் இப்ப வச்சேன்னு சொன்னா அங்க அளந்து அளவு திட்டம் சரியா இருக்கு சரியான பிள்ளைங்க சரியா இருக்கு ரைட் இப்ப நாங்க போடுவோம் சரியா இப்ப இது வந்து 0 வடியா பார்த்துக்கணும் இப்ப இது வந்து 0 ரைட் அப்ப இங்க வந்து பாருங்க ஆக கூடினது என்னது 400 இருக்கு இங்கேயும் 400 இருக்கு இங்க சில நேரம் 400 இல்லாம 600 இருந்துச்சுன்னு சொன்னா 600 வரைக்கும் நாங்க எடுப்போம் சரியா இப்ப நான் சமனா உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் சரியா அதே நேரம் ஆக குறைஞ்சி 100 சரியா 100 ஆக குறைஞ்சி ரைட் அப்ப 100ல இருந்து 400 வரைக்கும் போகுது அப்ப 100 சைபர் முதலாவது போட்டு 100 பிறகு 200 பிறகு 300 பிறகு 400 சரியா பிள்ளைகள் சரிதானே இது உயரம் ரைட் இதுவும் உயரம் மீட்டர்ல சரி அப்ப மீட்டர் நாங்க பிரேக்கெட் பண்ணி போடுவோம் என்ன அலகுன்னு போடத்தானே வேணும் கட்டாயம் அப்ப அலகை நாங்க கட்டாயம் போடுவோம் சரியா அலகை நாங்க கட்டாயம் போடணும் இதுக்குள்ள இந்த மெசேஜ்கள் கொஞ்சம் வந்து கிடக்கு என்னன்னு வாசிக்கவும் இல்லை நான் எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது 2025ஆம் ஆண்டு பேப்பர்னு சொல்லி சரிதானே ரைட் சரி பாருங்க பிள்ளைகள் பாருங்க டக்குன்னு ரைட் இங்க பாருங்க சரி அப்ப நாங்க வச்சாச்சு சரியா அப்ப முதலாவது எத்தனைல தோங்குது 400ல வருது முதலாவது 400ல இருக்கு அப்ப 400ன்னு சொன்னா என்ன முதலாவது 400 சொன்னா இவர் வந்து இங்க இருந்து வர போறோம் சரியா 400 அடுத்தது பாருங்க 300 சரியா அடுத்து வந்து 300 அடுத்து வந்து 200 அடுத்து வந்து 100 சரியா இவருக்கு நேரம் இடத்துல வரும் 100 வரும் அதே போல அடுத்தது இன்னொரு 100 வருது 100 அடுத்த வந்து 200 சரியா அடுத்து வந்து 300 அடுத்து வந்து 400 சரியா 400 சரியா இப்படி வரும் இப்ப பாருங்க இங்க ஜே இருக்குது இங்கதான் முதலாவது கோடு போகுது அப்ப இந்த கேப் இருக்குதானே பிள்ளைகள் இந்த கேப் இருக்குதானே இந்த கேப் தான் எங்க வருது இங்கேயும் வருது சரியா அதே போல சாரி இதுல வருது சரியானே இப்படி வருது அப்ப இங்க ஒரு கேப் வருது இங்க ஒரு கேப் வருது அதனாலதான் இங்க ஒரு சின்ன இடைவெளி வருது அப்ப நாங்க என்ன செய்வோம் இவரை கொண்டு அங்க நினைச்சுடுவோம் இவரை கொண்டு இங்க நினைச்சுடுவோம் சரிதானே அப்ப இப்ப நாங்க நினைக்க போறோம் இவர்ல இருந்து இவரை இப்படியே பிரிஞ்சு வரும் சரியானே அப்ப இவர் இப்படி மடிஞ்சு வாரு சரியா இவர் இப்படியே வந்து இவரை இங்க நினைச்சுடுவோம் விளங்கிட்டு பிள்ளைகள் இது எப்படியான ஒரு பகுதியாக காணப்படலாம் 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியாக காணப்படுது 2 மலை உச்சிகள் இங்கால ஒரு மலை உச்சி போகுது இங்கால ஒரு மலை உச்சி போகுது அப்ப நடுப்பகுதி இதுக்குள்ள காணப்படுது அப்ப 2 மலை இப்படி காணப்படுது சரியா இப்படி காணப்படுது அப்ப நாங்க வரைஞ்சது வந்து எப்படி இந்த பகுதியை மட்டும்தான் நாங்க வரைஞ்சி இருக்கிறோம் சரியா விளங்குதா இந்த பகுதியை தான் நாங்க வரைஞ்சி இருக்கிறோம் சரி இந்த பகுதி வரைய எங்களுக்கு தர இல்லை இதுல தர இல்லை எங்களுக்கு சரியா சில நேரத்துல முழு மலையையும் வரைய சொல்லி வரலாம் அப்படி வந்தா அது வந்து நீங்க வரைஞ்சிட்டு போய் தானா வரும் இப்படி வந்து வரலாம் வளைஞ்சி வரும் ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா வளைஞ்சி வரும் தானா சரியா அப்படி வாரதுண்டையும் வேணும்டா பார்ப்போம் சரியா அப்படி வாரண்டையும் உங்களுக்கு காட்டித்தாரும் சரியா அதையும் பார்த்துருவோமே பார்த்தகையோட இது விளங்கிட்டு சொல்லுங்க அழிக்கிற டக்குன்னு சொல்லுங்க
ஆம் சார் விளங்கி விளங்குச்சு சார். ரைட். ஏதாச்சும் விலங்குலாம் இப்பயே சொல்லிடணும், சரிதானே? நான் இந்த பகுதியை ஃபுல்லா அதுக்காக தான் இறங்கி செஞ்சு கொண்டு இருந்தேன். ரைட், இதையும் அழிச்சு விடுவோம், திருப்ப வருவோமே என்ன. ரைட், அடுத்ததை பார்ப்போம். இன்னொரு நாம இதோண்டு கீழ போறோம் பிள்ளைகள், ஏபி என்று போடுறோம். சரியா, இங்க ஏ போட்டு ஓடு சின்னனா போட்டாதான் எனக்கு அழகு லேஸ், அதுக்காக தான் சின்னனா போடுறோம். ரைட், ஏபி ஏபி என்று போடுறோம். இப்ப இதுல எங்களுக்கு ஒரு மலை முழுசா வர மாதிரி போயிடுவோம். ரைட், அப்படின்னு சொன்னா 100 200 300 சரியோ 400 திருப்ப என்ன இருக்குது 300 குறைஞ்சிட்டு வருது. இங்க 200 100 சரியா, இப்படி இருக்கு. 100ல ஸ்டார்ட் பண்ணி 100ல முடியுது. ரைட், சென்டர் வந்து 400 இருக்கு. அப்ப ஆக கூடியது 400, ஆக குறைஞ்சது 100. சரிதானே, ஆக குறைஞ்ச 100. இதான் எங்களோட அளவு திட்டம். இப்ப நான் அதை அப்படி இங்க கொண்டு வர. சரியா, அதை அப்படி இங்க கொண்டு வர. ரைட், இப்ப நாங்க அகலம் போடலாதே, ஏன் அளக்கல, இன்னும் நாங்க அளக்கே. நம்மளோட பேப்பர் எடுப்போம். சரியானே, நம்மளோட பேப்பர் எடுப்போம். பேப்பர் எடுத்தா சரியா, பேப்பர் எடுத்தா இப்படியே வச்சோம்னு சொன்னா ஏக்கு ஏல ஒரு டொட்டை வைக்கிறேன் நான். சரியா, கணக்கெல்லாம் இதுல எழுதுறதுக்கு எனக்கு பேப்பர்ல எழுதி கொள்ள எழுதுல வச்சால் அப்படியே கொண்டே நான் இந்த அடிப்பகுதியை வச்சேன்னு சொன்னா அந்த புள்ளி அங்க முட்டுதா, முட்டுது. சரியா, இந்த பாருங்க முட்டுது. சரியா, அப்ப இங்க அடுத்த புள்ளி, அப்ப இவரை நான் வைக்கிறேன். சரியா, இனி எங்களுக்கு இது தேவை, இப்போதைக்கு தேவை. அப்ப இதோட நான் இவரை முடிச்சு போட்டு மேல இவரை எடுத்து விட்டா சரி. சரியா, பானா மாதிரி இருக்குதானே, பானா மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு இனியான அளவு திட்டம் போடணும் பிள்ளை. அப்ப முதலாவது சைவர், இப்பயும் சைவர் தான். அடுத்த 100, அடுத்த 200, அடுத்த 300, அடுத்த 400. 400 முடியுது. சரியா, இங்க வந்து உயரம் மீட்டர், அதே போல இங்க உயரம் மீட்டர். சரியானே, அப்ப இங்க என்ன வரணும், ஏ வரணும், இங்க பி வரணும். அப்ப இங்க ஏ போடுறேன், இங்க பி போடுறேன். சரியானே, 4 மார்க்ஸுக்கு தான் பிள்ளைகள் வரும். ஆனா என்ன, நாங்க அதைத்தான் படிச்சு கொண்டு இருக்கோம் இன்னும். ரைட், சரியானே. சரி, அப்ப பாருங்க, நம்மட ஒற்றையில வச்சுக்கொண்டு ஒவ்வொன்றையும் நாங்க சலசலன்னு போட்டுட்டு கொண்டே குடிக்கிறதான் வேணும். சரியானே, இங்க பாருங்க, இதுல 1, இதுல 2, இதுல 3, இதுல 4, 5, 6, 7 புள்ளி இருக்கு மொத்தம். சரியானே, 7 புள்ளி இருக்கு. 100ல இருந்து 200, 300 வந்து 400 வருது. அப்ப எனக்கு அது ஞாபகம் இருக்கு தானே, அதாவது நான் அந்த புள்ளியை வச்சுனே போட்டுருவேன். சரியானே, அப்ப இப்படியே வச்சாச்சு, எங்கெங்க புள்ளி இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, முதலாவது என்னத்துல வருது, முதலாவது 100ல தோங்கு. ரைட், 100, அடுத்த 200, ரைட், அடுத்த வந்து 300ல வருது, அடுத்த வந்து 400ல வருது. பிறகு வந்து என்ன செய்ய, திருப்ப 300, திருப்ப 200, திருப்ப 100 இங்க வருது, 100 இதுல வரும். சரியானே, இப்படி வந்து வரும் பிள்ளைகள். சரியா, இப்படி வந்து அப்ப நம்ம என்ன செய்வோம், இவரை சைவர்ல இருந்து எடுக்கலாம். சரியானே, சைவர்ல இருந்து எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லாட்டி 100ல, சரி 100ல இருந்து நமக்கு வருது, 100ல இருந்து எடுக்கணும். சரியா, 100ல இருந்து இப்படி எடுத்து இப்படியே கொண்டு வந்து என்ன, இப்படியே நினைச்சு இப்படியே கொண்டு வந்து இவரை இப்படியே முடிச்சு விட்டா சரி. சரியா, விளங்கினதா விஷயம்? ஓ சார் விளங்கிட்டு. வெரி குட். சரி, இப்ப பாருங்க, இது வந்து ஏன் இப்படி ஒரு முழு மலையா வருது, இங்க 100ல துவங்குது, இங்க 100ல முடியுது, ஆனால் இங்க கூடிக்கொண்டு போகுது, அங்கேருந்து கூடிட்டு வருது. அப்ப என்ன, 2 பக்கத்தாலையும் கூடிட்டு வரதால ஒரு மலை வந்து முழுசா வருது. அப்ப நாங்க இத இந்த 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 இப்படி இந்த சமயறு கோடு காணப்படுற ஒரு பகுதியை தூரத்துல இருந்து பாய்க்க எப்படி தெரியும், இப்படித்தான் தெரியும். சரியா, இப்படித்தான் தெரியும். இதான் பிள்ளைகள் இந்த என்ன விஷயம்னு சொன்னா எங்கட இந்த குறுக்கு பக்க பார்வை. சரியா, குறுக்கு வெட்டு முகம், குறுக்கு பக்க பார்வை என்று சொல்றது. சரிதானே, இதுக்கு பிறகுதான் மெயினான கேள்விகள் இருக்குது, கொஞ்சம் பெரிய பெரிய, அதாவது இந்த விளக்கம் எழுதுற கேள்விகள். சரிதானே, அப்ப இவ்வளவு நேரம் கதைச்சு எனக்கு இயலாது. இதுக்கு மேல இதை வந்து உங்களுக்கு இதுக்கு பிறகு இருக்கிற அந்த 7வது கேள்வி வந்து
ஏழாவது கேள்விக்கு போறதுக்கு. சரியானே? ஏழாவது கேள்வி வந்து ஒரே ஒரு ஏழாவது கேள்வி மட்டும்தான் இருக்கேனே, அதோட முடியுது இந்த கேள்வி. ஏழாவது கேள்வியோட முடியுது. சரிதானே? அப்ப இந்த கடைசி கேள்வி நாங்க அது கொஞ்சம் விளக்கமா படிக்கணும் பிள்ளைகள். நான் விளக்கமா சொல்லித்தாரேன் என்ன அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தாரேன். அப்ப செமினார் வந்து உங்களுக்கு எப்படி இன்னொரு 2 நாள் எடுப்பேன். சரிதானே? 2 நாள் எடுப்பேன். ஒரு நாள்ல முடிக்கலாம் நினைச்சு வந்தேன், ஒரு நாள்ல ஒரு பேப்பரையும் முடிச்சு கேள்ல என்ன ஏண்டா டீப்பா நாங்க விளக்கமா பார்த்ததால முடிச்சு கொள்ள இல்லாம கிடக்கு. சரிதானே? ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே போல நாங்க தெளிவா படிப்போம். டக் டக்குன்னு உங்களுக்கு அவ்வளவு விஷயத்தையும் சொல்லி 3 பேப்பரை பார்த்து முடிக்கிட்டு எனக்கு பெரிய வேலை இல்லை பிள்ளைகள். சரியா? இனி எல்லாருக்கும் விளங்கணும்ன்றதுக்காக நான் உங்களுக்காக மெதுவா சொல்லிக்கொண்டு ஆறுதலா கொண்டு போறதால கஷ்டமா கிடக்குது முடிச்சு கொள்றது. சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க இதை முடிச்சு கொண்டு இந்த செமினாரை அடுத்த செமினார் எப்பன்னு சொல்லி சொல்லுவேன். சரியா? நாளைக்கு செய்ய கஷ்டம். சரியா? நான் நாளைக்கு கஷ்டம் எனக்கு. சரியானே? அடுத்த செமினார் வந்து நாங்க நாளண்டைக்கு இல்லாட்டி நாளண்டைக்கு அடுத்த நாள் அப்படி பார்த்து போடுவோம். சரி, நான் சொல்லுவேன் உங்களுக்கு குரூப்ல இருக்கிறீங்க தானே, குரூப்ல போடுவேன், மற்ற இந்த சேனல்ல போடுவேன், ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் போடுவேன். பார்த்து டைமை பார்த்து வாங்க. சரியான உரிய டைமுக்கு ஜாயின் ஆகுங்க அடுத்த செமினார். சரியா? இந்த ரெக்கார்டிங் நான் அப்லோட் பண்ணுவேன். ஏதாச்சும் விளங்காம இருந்தா பார்த்துக்கொள்ளுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா டக்குன்னு கேளுங்க, நான் கிளியர் பண்ணிட்டு கிளாஸ்ன்னு பாட்டேன். சரியா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்லாட்டி பிரச்சனை இல்லை, இல்லைன்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, வைக்கலாம் நம்ம இதோட இல்ல stop சார். பண்ணிட்டு. சரி, எல்லாம் கிளியர் அப்ப? இல்ல சார். சார். சரி. சரி சரி பிள்ளை. அப்ப நாங்க இன்றைக்கு இந்த செமினார் முடிப்போம். இன்னொரு அடுத்தடுத்த செமினார்கள்ல நாங்க பார்ப்போம். சரி, இடவிளக்கப்பட நான் ஃபுல்லா உங்களுக்கு செஞ்சு முடிப்பேன். ரைட், ஓகே பிள்ளைகள், பாய். எல்லாருக்கும் குட் நைட். தேங்க்யூ சார். ஓகே ஓகே, வெல்கம். போயிட்டு வாங்க, படிங்க, வீட்டுல நல்லா படிங்க, படிச்சு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கணும் எல்லாரும். ஓகே சார். ஓகே ஓகே, பாய், குட் நைட்.